வணக்கம். புது புது அர்த்தங்கள் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். இன்றைய நிகழ்ச்சியில் பாரதிய ஜனதா கட்சியின் வானதி ஸ்ரீனிவாசன் அவர்களும் பத்திரிகையாளர் ராதாகிருஷ்ணன் அவர்களும் பங்கேற்கிறாங்க. வணக்கம். சமையல் எரிவாயு மானியம் மார்ச் மாதத்துக்குள் ரத்து அப்படின்னு மத்திய அரசு அறிவித்திருக்கிறது. அடுத்த ஆண்டு மார்ச் மாதத்திற்கு பிறகு மானியம் வழங்கப்படாது. இப்போது 12 சிலிண்டர் வரைக்கும் ஒரு குடும்பத்தில் வாங்கிக்கலாம். அதற்கு மேலே வேணும் அப்படின்னா சந்தை விலையில் தான் வாங்கிக்கணும். மானியம் ரத்தோடு சேர்த்து அடுத்த ஆண்டிலிருந்து ஒவ்வொரு மாதமும் 4 ரூபாய் விலை உயர்த்தப்படும் அப்படின்னு மத்திய அரசு அறிவித்திருக்கிறது. எப்படி பார்க்கலாம்? மத்திய அரசு இந்த மானியம் தொடர்பாக, குறிப்பாக நம்மளோட பெட்ரோலிய பொருட்களுக்கான மானியம் தொடர்பாக ஒரு மாற்றத்தை கொண்டு வந்திருக்கிறது. நீங்கள் சமையல் எரிவாயு உருளைக்கு அரசாங்கம் கொடுத்துருக்கக்கூடிய மானியத்தை நீங்களாக வாலண்டியராக விட்டு கொடுங்க அப்படின்னு சொல்லி பிரைம் மினிஸ்டர் சொன்னப்போ 1 கோடி பேருக்கும் மேலே அந்த மானியத்தை விட்டு கொடுத்தாங்க. இன்னொரு பக்கம் வெறும் மானியம் விட்டு கொடுக்கறது மட்டுமே அரசாங்கத்தோட நோக்கமா அப்படின்னா அதுக்கு ஆல்டர்னேட்டிவாக 5 கோடி இணைப்புகள் இதுவரைக்கும் இல்லாத குடும்பங்களுக்கு வழங்கப்படும் அப்படிங்கிற உஜ்வாலா திட்டத்தை மத்திய அரசு நிறைவேற்றி கொண்டிருக்கிறது. அப்போ இந்த திட்டங்கள் ஒரு பக்கம் உண்மையாகவே இதுவரைக்கும் அந்த வசதியை அனுபவித்திராத ஏழை மக்களுக்கு அதை கொடுக்கணும் அப்படின்னா நம்ம இன்னொரு பார்ட்டில் அதற்கான சீரமைப்பு பண்ண வேண்டியிருக்கு. ஸோ மத்திய அரசாங்கம் இந்த மானியத் தொகை எடுத்து வேற ஏதாவது விஷயத்தில் பயன்படுத்துகிறாங்கன்னா இல்லை. இது வரைக்கும் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நாம் கிட்டத்தட்ட 95% பெனட்ரேஷன் சொல்லக்கூடிய மாநிலம். இங்கே 95% இருக்கக்கூடிய இடம். ஆனால் இது தொடர்பான மற்ற மாநிலங்களோட இதெல்லாம் எடுத்து பார்த்துட்டோம்னா பின்தங்கிய மாநிலங்களில் 30% கூட இல்லாத இடங்கள் இருக்குது. அந்த 70% மீதி இருக்கிற மாநிலங்களுக்கு, ஏழைகளுக்கு, யாருக்கும் வசதி படைச்சவங்களுக்கு இல்லை, அது போகணும்னு சொல்லும்போது இந்த விட்டு தரக்கூடிய மானியத்தினுடைய இந்த 1 கோடி பேர் விட்டு கொடுத்தது 5 கோடி பேருக்கு பலன் கொடுத்தக்கூடியதாக ஏழைகளுக்கு மாறி இருக்கு. அதனால் இதில் சீரமைப்பின் ஒரு பகுதியாக எடுக்கப்பட்ட முடிவு. இது அப்படியே அமல்படுத்தப்படுமா? இல்லை, அது அப்படி எடுத்துக்க வேண்டியதில்லை. அதனுடைய சூழ்நிலைக்கு தகுந்து அந்த இருக்கக்கூடிய விட்டு கொடுக்க சொல்லலை. இல்ல, விட்டு கொடுக்கறதுங்கிறது ஒரு ஆஸ்பெக்ட். நான் இதுக்காக சொன்னது முற்றிலுமாக ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. இல்ல, முற்றிலுமாக ரத்து செய்யறதுங்கிறது அரசாங்கம் ஒரு காலக்கெடுவில் எடுக்கப்பட்டு இருக்கக்கூடிய முடிவு. அது அப்படியே அமல்படுத்தப்படுமாங்கிறது இன்னைக்கு தேதிக்கு தெரியாது. இது எழுத்துப்பூர்வமாக பெட்ரோலியத்துறை அமைச்சர் சொல்ற லாஜிக் படி 1 கோடி பேர் விட்டு கொடுத்தாங்க. அதனால 5 கோடி பேருக்கு கேஸ் இணைப்பு கொடுக்கப்பட முடிந்தது, இலவசமாக கொடுக்கப்பட முடிந்தது. அப்ப இன்னும் நிறைய பேருக்கு இந்த மானியத்தை ரத்து பண்ணோம்னா இன்னும் நிறைய பேருக்கு இந்த கேஸை கொடுக்க முடியும் அப்படிங்கறத உங்களுடைய இந்த நிறைய பேருங்கிறத நான் ஒரு பார்ட், இது ஒரு எக்ஸாம்பிளுக்காக உங்களுக்கு சொல்றேன். இப்போ அந்த இலவசமா கேஸ் வாங்கினாங்க இல்லையா, எல்லாருமே சந்தை விலை கொடுத்து தானே வாங்கணும். இனிமே அது வாய்ப்பு இருக்கு. ஒரு காலத்துல மானியம் அப்படிங்கிறது முழுமையாக மானியம் இல்லாத ஒரு சூழ்நிலைக்கு வர வேண்டும் அப்படிங்கிறத கொள்கை முடிவாக இந்த பெட்ரோலியத்துறை அமைச்சகம் எடுத்திருக்கு. இது அப்படியே அமல்படுத்தப்படுமா, இல்ல அமல்படுத்தி விட்டார்களா? இல்ல, இப்போதைக்கு அது இல்ல. தேவை ஏற்படும் என்றால் 7 மாதம் தானே இருக்கு. இல்ல, அப்படின்னு இல்ல. நீங்க இல்ல 22% பேர் இருக்காங்க வறுமை கோட்டுக்கு கீழே. ஒரு முறை கேஸ் இணைப்பை கொடுக்கறதுக்கு அரசாங்கம் இப்படி ஒரு நடவடிக்கை எடுக்குதுன்னா அப்புறம் அவங்க வாழ்நாள் முழுவதும் சந்தை விலையில அவங்களால வாங்க முடியுமா? அந்த 22% பேராலையும் வாங்க முடியுமா வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கிறவங்க? நிச்சயமா அந்த சூழல் இது முழுமையாக எடுக்கப்பட்ட முடிவு அப்படிங்கிறது இல்ல. இவங்க ஒரு பாலிசி டெசிஷன்ல இதை அச்சீவ் பண்ணணும்னு சொல்லி இருக்கிற தகவல். அதனால இம்ப்ளிமெண்டேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூ, கேபினட் டெசிஷனோ இது அதுக்கப்புறம் வரக்கூடியதோ இது இந்த பார்ட் இல்ல. இது ஒரு ப்ரீமெச்சூர் ஸ்டேஜ் இருக்கு. அதனால இது தீர்க்கமான முடிவு அப்படிங்கிறது கிடையாது. அதனால ஏதோ முடிவெடுத்து சொல்ல முடியாது. இல்ல, வராதுன்னு சொல்றதுக்கான முகாந்திரம் இல்ல. அதனாலதான் நான் சொல்றேன், இதை நோக்கி பயணப்படுவதற்கான ஒரு இலக்கை தயார்படுத்திக்கிறத தவிர வேற வழியே இதை மனசை தயார்படுத்துறதுக்காக இல்ல. ஒரு இலக்கை நோக்கிய விஷயத்தை அவங்க சொல்லியிருக்காங்க. ஆனாலும் நாட்டினுடைய நிலைமை, மக்களுடைய கோரிக்கை இதெல்லாம் வச்சுதான் மத்திய அரசாங்கம் முடிவு செய்யும். எப்படி பார்க்கணும்? நேத்து ஒரு பெரிய ஒரு அச்சயத்தின் வந்து விட்டது. இது மட்டும் இல்லை, இன்னும் 2 இதுல ஒன்று அதிரடியாக ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா 2011க்கு பிறகு, அதாவது ஆர்பிஐ எப்போ சேவிங்ஸ் பேங்க்ல உங்களுக்கு என்ன இன்ட்ரெஸ்ட் ரேட் ஃபிக்ஸ் பண்ணுமோ நீங்க பண்ணிடலாம் அப்படின்னு வங்கிகளுக்கு அதனுடைய அதிகாரம் வழங்குனதுக்கு பிறகு முதல் முறையாக
இது குறைத்திருக்கு. 50 பேசிஸ் பாயிண்ட்ஸ் வந்து உங்களுடைய சேவிங்ஸ் பேங்க்கு 1 கோடி வரையிலான சேவிங்ஸ் பேங்க்கான அக்கௌண்ட்டுக்கான அந்த டெபாசிட்டுக்காக குறைத்திருக்கிறது. இது ஒரு அச்சேதன். ஏன்னு கேட்டிங்கன்னா ஏறத்தாழ 1.5 ட்ரில்லியன் ரூபாய்கள் வந்து விட்டது. எப்போ டிமானிட்டைசேஷனால. இதுதான் பெரிய ஒரு இது ஒரு வேடிக்கையாக இருக்குது. டிமானிட்டைசேஷனால கள்ளப்பணம் கருப்பு பணம் பதுக்கி வச்சிருக்கணும் எல்லாம் பிரச்சனை வரும்னு பார்த்தீங்கன்னா கடைசியில் பிரச்சனை வர்றது எனக்கும் உங்களுக்கு தான். நாம தான் சேவிங்ஸ் பேங்க்ல காசு வச்சிருக்கோம். ஏன்னா பெரும் அமௌண்ட் கிடையாது கரண்ட்ல வைக்கிறக்கோ இல்லை என்னோட வங்கியில அவர் வந்து எங்க வங்கிட்ட இல்லன்றாரு. இல்ல சேவிங்ஸ் பேங்க்ல மட்டும் தான் காசு வச்சிருக்கோம். அதுக்கு வந்து அடுத்ததாக தமிழக அரசினுடைய ஃபுட் செக்யூரிட்டி ஆக்ட் பிரகாரம், அதாவது மத்திய அரசினுடைய ஒரு கெடுவுக்கு பிரகாரம் நடக்கின்ற ஒரு இது, அது அடுத்த அச்சேதன். அதாவது 1 லட்சம் ரூபா போதும் வருஷத்துக்கு உங்களுக்கு சேலரி வருமானம் அதாவது மாதத்துக்கு 8,333 ரூபா இருந்தாங்கன்னா நீங்க உங்களுக்கு வந்து ஒரு சலுகையும் இன்னும் வராது. பிடிஎஸ் மூலியமாக ஒரு சலுகையும் வராது. ரேஷன் கடையில எதுவும் வாங்கிக்க முடியாது, ஒன்னும் வாங்கிக்க முடியாது என்ற ஒரு நிலைமை வந்து விட்டது. சென்னையில் இருக்கிற ஒவ்வொரு நபருக்கும் ஒரு குடிசை வாழ் மக்களுக்கு கூட அங்க ஒரு வீடு வாடகைக்கு வாங்கணும்னா 5,000 ரூபாய் கிட்ட ஆகுது. 3,333 ரூபா வச்சுட்டு நீங்க வந்து வாழ்ந்து விடலாம். அம்மா கேண்டீன் கூட மூடி விட்டாங்க. வாழ்ந்து விடலாம். இதற்கு மத்திய அரசு துணை போகுது. அடுத்ததாக சமையல் அமைச்சர் மறுத்து இருக்கிறாரு. கண்டிப்பா அந்த திட்டம் தமிழகத்தில் செயல்படுத்தப்படும். ரேஷன் பொருட்கள் தொடர்ந்து விநியோகம் செய்யப்படும். எப்படிங்க ஒவ்வொன்னு இப்படித்தானே பார்த்துட்டு இருக்கோம். மத்திய அரசு சொல்றதெல்லாம் இவங்க பண்ணிட்டு தானே இருக்காங்க. மூணாவதாக சமையல் எரிவாயு ஜூலை 1ஆம் தேதி ஒரு பெரிய ஒரு அச்சேதன் வந்துச்சு. 32 ரூபாய் ஏத்துனாங்க. அதன் பிறகு ஏற்கனவே 10 மாசமா 2 ரூபாய் ஏத்தி தான் வர்றாங்க. இப்ப சென்னையில் இருக்கிற விலை 575 ரூபாய் ஆயிடுச்சு சிலிண்டருக்கு. அதாவது ஒரு வருட காலத்தில் ஏறத்தாழ ஒரு 50% அதிகரித்து விடுறது சிலிண்டர் எரிவாயு விலை. யாரை ஃபர்ஸ்ட் டார்கெட் பண்றீங்கன்னு பார்த்தீங்கன்னா பிஜேபியினுடைய அந்த கேட்ச்மெண்டான பிஜேபியை நம்பி ஓட்டு செய்த மிடில் கிளாஸ் மக்கள் இருக்காங்களே. அதாவது இவங்க வந்து நல்லாட்சி கொடுப்பார்கள், கரப்ஷன் ஃப்ரீ கவர்மெண்ட் கொடுப்பார்கள், நமக்கு ஏதாச்சும் நல்லது செய்வார்கள்னு பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி மூலியமாகவும் டிமானிட்டைசேஷன் மூலியமாகவும் இந்த மாதிரியான நடவடிக்கை மூலியமாகவும் எல்லா டார்கெட்டும் மிடில் கிளாஸ் மட்டும்தான். மேடம் சொன்னாங்க இந்த மாதிரி இந்த 1 கோடி மக்கள் வந்து கொடுக்கறதுல வந்து, அதாவது அந்த சமையல் சப்சிடி விட்டு கொடுக்கறதுனால 5 கோடி பேருக்கு வரும்னு எல்லா டார்கெட்டுமே இந்த மிடில் கிளாஸ் மேலதான். அது வந்து பெரிய பிரச்சனை என்னன்னா, எப்போ வந்து நீங்க டைரக்ட் டாக்ஸ்ல இருந்து, அதாவது என்னுடைய இன்கம் டாக்ஸ்ல இருந்து மாறி இன்டைரக்ட் டாக்ஸேஷனுக்கு வரீங்களோ, அதாவது சமையல் எரிவாயு மேல ஒரு டாக்ஸ் போட்டீங்கன்னா நான் அதை வாங்கித்தான் ஆக வேண்டும், உப்பு மேல ஒரு டாக்ஸ் போட்டீங்கன்னா நான் அதை வாங்கித்தான் ஆக வேண்டும், இந்த மாதிரியான இன்டைரக்ட் டாக்ஸேஷன் வரும்போது அதுல வந்து சோஷியல் ஜஸ்டிஸ் என்ற கருத்தே இருக்க முடியாது. அதாவது இப்ப நான் வாங்குற விலைக்கு தான் ஒரு பாமரன் மக்களும் வாங்க வேண்டும், ஒரு பணக்காரனும் வாங்க வேண்டும் ஒரு நிலை இருக்கும்போது நிச்சயமாக இதெல்லாம் மக்களை பாதிக்கக்கூடிய இடத்துல இருந்து தான் வரும். முதல்ல கேட்ட கேள்விதான். ஒரு முறை கொடுத்தாச்சுன்னா அதுக்கப்புறமும் ராதாகிருஷ்ணனும் அந்த ரேட்டு கொடுத்து தான் வாங்கணும், நானும் அந்த ரேட்டு கொடுத்து தான் வாங்கணும், நீங்களும் அந்த ரேட்டு கொடுத்து தான் வாங்கணும். 22% நம்ம சொல்லக்கூடிய வறுமை கோட்டுக்கு கீழே உள்ளவங்க, ஆனா அதுக்கு மேல இருக்கக்கூடிய மத்தியதர வர்க்கமும் அதை தான் கொடுத்து வாங்கணும்னா இது எப்படி சரியா? கிளாசிஃபிகேஷன்ல இதுல நீங்க வந்து நிறைய வகைப்பாடு இதுல வந்து வருது. நான் திருப்பியும் சொல்றேன், இது அப்படியே முழுமையாக அமல்படுத்தக்கூடியதா மத்திய அரசு இன்னும் அறிவிக்கல. நாம இன்னைக்கு தேதியில பெட்ரோலியத்துறை அமைச்சகத்தினுடைய ஒரு ரோட் மேப்ல இருக்கக்கூடிய இதை வச்சுதான் நம்ம இப்ப பேசிட்டு இருக்கிறோம். அதனால வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கக்கூடிய மக்களுக்கான மானியம் இல்ல அந்த மானியத்துல எத்தனை அரசாங்கம் எடுத்துக்க போகுது, எவ்வளவு கொடுக்க போகுது அப்படிங்கறதெல்லாம் எந்த முடிவுமே இன்னும் எடுக்கல. இது மட்டுமே இல்ல. இப்ப நீங்க ட்ரெயின்ல வந்து மூத்த குடிமக்களுக்கு கட்டண சலுகை வழங்கப்படுது. ஒரு வாரம் 10 நாளைக்கு முன்னாடி என்ன செய்தி வந்ததுன்னா, கட்டண சலுகையை வந்து அவங்களே விரும்பி விட்டு கொடுக்கணும் அப்படின்னு வருது. அதுவே உத்தரவா கூட மாறலாம், அதுக்கப்புறம் கட்டண சலுகை யாருக்குமே கிடையாதுன்னு. இந்த மானியங்கள், இலவசங்கள் இது எல்லாத்தையுமே அரசு செலவா பாக்குதா, இல்ல மக்களுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்தக்கூடிய ஒரு அளவுகோலா இதை பாக்குதா? நிச்சயமா அப்படி இல்லை. இந்த அரசாங்கத்தோட நோக்கம் என்னன்னா, ஏழைகளுக்காக, ஏழைகளிலும் பரம ஏழைகளாக இருக்கக்கூடிய மக்கள், அவர்களை நோக்கி டார்கெட்டடா அவர்கள் வறுமையை ஒழிக்கணும் அப்படின்னு சொன்னா, இது வரைக்கும் அந்த மானியம் இல்ல இலவசம்னு கொடுக்கறது யாரெல்லாம் இந்த சலுகை இல்லாமல் வாழ முடியுங்கிற கேட்டகரிக்குள்ள இருக்காங்களோ அவர்களை இந்த இடத்திலிருந்து தள்ளி வைப்பதன் மூலமாக இன்னும் ஏழைகளுக்கு விரைவாக அவர்களுடைய முன்னேற்றத்தில் கவனம் செலுத்த முடியும்னு நினைக்குது இந்த அரசு. நீங்கள் தானாக விட்டு கொடுங்கள் அப்படின்னு தான் சொல்லுதே தவிர அரசாங்கம் நீங்க விட்டு கொடுத்து ஆகணும்னு சொல்லல. ஆனா இந்த நாட்டுல ஒரு மாற்றத்தை பாருங்க.
நீங்க ஏன் விட்டு கொடுக்க நான் உங்கள்ட்ட ஒப்பீட்டு அளவுல சொன்னேன். இப்ப சமையல் கேஸுக்கு முதல்ல நம்ம என்ன சொன்னோம், அரசு என்ன சொன்னுச்சு, நீங்களா விரும்பி விட்டு கொடுங்கன்னு சொல்லப்பட்டது. இப்போ ரத்துங்கிற ஒரு உத்தரவு வந்திருக்கிறது, செயல்படுத்தப்படணும். அதே மாதிரி தான் நீங்களா விட்டு கொடுங்கன்னு ட்ரெயின் டிக்கெட்டுக்கு முதல்ல நம்ம மூத்த குடிமக்கள்கிட்ட சொல்லிட்டு அது உத்தரவாக மாறாதுங்கிறதுக்கு என்ன இல்ல? இப்போ இது உத்தரவா இல்ல. இப்ப நம்ம அதனால அதை பத்தி நம்ம பேச வேண்டியது இல்லை. நீங்க மானியத்தை விட்டு கொடுங்க அப்படின்னு கேட்டதுல மக்கள் எந்த அளவுக்கு ரெஸ்பான்சிவா அதுல இருந்தாங்க அதை நம்ம அப்ரிஷியேட் பண்ணணும். 1 கோடி பேர் எனக்கு மானியம் வேண்டாங்க, என்னால வாங்கிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு எண்ண போக்க ஒரு அரசாங்கத்தினுடைய திட்டமாக மட்டுமல்ல, என்றைக்கு அரசாங்கத்தின் திட்டம் மக்களுடைய எண்ணத்தில், சிந்தனையில், அவர்களுடைய ஏக்கமாக அது மாற்றப்படுகிறது, அன்னைக்குதான் அது வெற்றி பெறும். அவங்களுக்கு மாதந்தோறும் விலை உயரும்னு அவங்க நம்பல இல்ல. நீங்க மாதந்தோறும் ஒரு வருடத்துல 50% விலை உயரும்னு அவங்க நம்பல இல்ல. நம்பிதான் அரசாங்கத்தின் மீது ராதாகிருஷ்ணன் சொல்ற மாதிரி நம்பிக்கை வச்சுதான் அந்த மானியத்தை விட்டு கொடுத்தாங்க. ஆனால் எண்ணெய் விஷயங்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாற்றம் அப்படிங்கிறது இது ஏதோ நம்ம கையில மட்டும் இல்ல. நம்ம எத்தனை 30% தான் நம்ம கிட்ட இன்னைக்கு எரிவாயு இருக்கு. நாட்டோட நிலைமை நம்மளுக்கு தெரியும். மீதி 70% நாம இந்த மாதிரி எண்ணெய் எல்லாமே வெளிநாட்டுல இருந்து நம்ம இறக்குமதி பண்றோம். நம்ம இங்கேயும் எண்ணெய் கிணறு தோண்டக்கூடாது, இங்கேயும் எண்ணெய் எடுக்கக்கூடாது. நம்ம வெளிநாட்டுல இருந்து இறக்குமதி பண்றோம், அந்த எண்ணெயை உற்பத்தி செய்யறதோ இல்ல எடுக்கிற இடம் நம்ம கிட்ட இல்ல. அப்போ அந்த விலையை நம்பித்தானே ஒரு அரசாங்கம் வந்து இங்க மக்களுக்கு கொடுக்க முடியும். இது ஒரு பாத். இன்னொரு பக்கம் நீங்க சொல்லக்கூடிய என்ன இந்த அரசாங்கத்தினுடைய மனதில் இருக்கு அப்படின்னா, நான் முன்னாடி சொன்ன மாதிரி எந்த ஏழைகளுக்கு நேரடியாக நம்ம அரசாங்கம் கைதூக்கி விடணுமோ அதை விரைவா பண்ணணும். நேரம் இல்ல. 50-60 ஆண்டுகளுக்கு மேலாக இன்னைக்கும் நம்ம வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கிறவங்க இந்த மாதிரி இன்னும் எண்ணிக்கை இருந்துட்டே இருக்குது அப்படின்னு சொன்னா இது வந்து நம்மளோட நாட்டு அரசாங்கங்கள் தொடர்ச்சியா யாரு இருந்தாலும் சரி, இது அவமானம் இல்லையா? ஏன் நம்ம இன்னும் அவங்களை ஏழைகளை வச்சிருக்கோம்? அவங்களோட வாழ்க்கையை முன்னேற்ற வேண்டாமா? அப்போ அவர்களை நேரடியாக என்ன வந்து அரசாங்கத்துல கொண்டு வரோம்? வருமான வரி செலுத்தக்கூடியவர்கள், வசதி மிக்கக்கூடிய நபர்கள், ஓய்வு பெற்ற அரசாங்கத்தினுடைய ஊழியர்கள், மாசம் 30,000-40,000 பென்ஷன் வாங்குறவங்க, பயண சீட்டு சலுகையை நீங்களா முன் வந்து விட்டு கொடுங்கன்னு கேட்கிறோம். மக்கள் எதிலெல்லாம் நாம் இந்த சலுகையை வேண்டாம், அது ஏழைகளுக்கு செல்லட்டும் என்று நினைக்கிறார்களோ அந்த மனப்பாங்கை உருவாக்குவது ஒரு அரசாங்கத்தின் கடமை. நாட்டோட வளர்ச்சிக்காக, ஏழை மக்களுடைய வளர்ச்சிக்காக மானியத்தை விட்டு கொடுக்கிறதோ இல்ல மானியத்தை ரத்து செய்யறதோ அவசியம் அப்படிங்கறத அவங்களுடைய கருத்து. இல்ல அந்த ஒரு மனப்பான்மையில இருந்து பாத்தீங்கன்னா நீங்க நிச்சயமாக நல்ல செல்வந்தர்களை வந்து இன்னும் ஜாஸ்தியாக டாக்ஸ் செய்ய வேண்டும். அதாவது ஒரு 10 கோடிக்கு மேல, 15 கோடிக்கு மேல, இல்லைன்னா 20 கோடிக்கு மேல வருமானம் வருகின்ற அன்றாடம், அதாவது ஒவ்வொரு ஆனுவல் இன்கம் வருகின்றவர்களை நீங்க ஒரு 50%-மோ 60%-மோ டாக்ஸ் செய்யுங்கிறது தான் ஒரு பொதுவான ஒரு பொது புரிதலுக்கு ஏற்புடையதாக இருக்கும். அப்படி இந்த அரசாங்கம் செய்திருக்கான்னு பார்த்தா நிச்சயமாக கிடையாது. இன்னைக்கு கூட ஒரு மெர்சிடிஸ் கார் இன்னைக்கு போய் வாங்கினீங்கன்னா அதற்கு வந்து ஒரு ஏறத்தாழ ஒரு 10 லட்சத்திலிருந்து 15 லட்சம் பிரைஸ் வந்து குறைஞ்சிருக்கு. அது எப்படி குறைஞ்சிருக்குன்னா இந்த அற்புதமான ஜிஎஸ்டினால தான். அதே நேரத்துல வந்து ஒரு இல்ல எல்லா காருக்கும் எல்லா காருங்கிறது ஜிஎஸ்டில ஸ்டாண்டர்ட் டாக்ஸ் இல்ல. இங்க பாருங்க, 1 கோடி கார் 10 லட்சத்துக்கு குறையும், 5 லட்சம் ரூபாய் கார் 25,000 தாங்க குறையும். இது பேசிக் ஒரு டாக்ஸோட அப்ளிகேஷன். இது எந்த மாதிரி ஒரு உருவகத்தை கொடுக்குது? சரி, காரனே வச்சுக்குவோம். நீங்க கேஸோட விலையை ஏத்திட்டு கார் விலையை குறைக்கிறது யாருக்கு பயன்படும்? இல்லைங்க, நீங்க அப்படி ஒட்டுமொத்தமா இப்படிதான் ஈக்குவேஷன் பண்றதுன்னு பண்ணக்கூடாது. நம்ம இது வரைக்கும் மக்களுக்கு, எல்லா தரப்பு மக்களுக்கும், நடுத்தர மக்கள் இன்னைக்கு கார் வாங்குறது இல்லையா? அப்ப அவங்களுக்கு அந்த பெனிஃபிட் வேண்டாமா? இன்னைக்கு எத்தனை பேரு ஒரு இஎம்ஐ போட்டு ஒரு கார் வாங்கணுங்கிற, சொந்த கார் வாங்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசையில வேலை செய்யக்கூடிய ஊழியர்கள் இருக்காங்களே, அப்ப அவங்க எல்லாம் கணக்குல எடுத்துக்க வேண்டாமா? காருனா இன்னைக்கு ஆடம்பரம் மட்டும் இல்லைங்க, அவசியமாவும் மாறிட்டு வருது. அப்போ அதே நடுத்தர குடும்பத்துல ஒரு காருக்கு நீங்க வாங்கக்கூடிய காரினுடைய அளவுக்கு ஏற்ப ஒரு டாக்ஸ் குறையிறதுங்கிறது யூனிஃபார்ம். கார் வாங்கணும், அதுக்கான வருமானம் இருக்குன்னு ஆசைப்படுறவங்க, அதை செய்யக்கூடியவர்கள், சக்தியுடையவர்களை பத்தி நம்ம பேசவே இல்லை. நாம பேசுறது மாதந்தோறும் விலை ஏறக்கூடிய அத்தியாவசிய பொருளான சமையல் எரிவாயு சிலிண்டரை பத்தி. நான் இன்னொன்னு கேட்கிறேன் கார்த்திகேயன், கார் வச்சிருக்கிறவங்க கொஞ்சம் பணம் படிச்சவங்க, வசதியானவங்க, ஓகே, இது இப்ப நீங்க சொன்னதுதான். ஆமா, கார் வாங்கணும்னு ஆசைப்படுறவங்க, வசதி இருக்கு. இந்த வசதி இருக்கிறவங்களுக்கு ரேஷன்ல நாம ஏன் வந்து அவங்களுக்கு மார்க்கெட் விலையில அவங்க வாங்க கூடாது? இல்ல ஏன் 8 ரூபாயில வாங்க கூடாது? இல்ல, உத்தரவு அப்படி இல்லையே. இல்ல, அப்படி இல்ல. அப்படிதான் இல்ல. 8,333 ரூபாய் நீங்க மாதம் சம்பாதித்தால், குளிர்சாதன பெட்டி வைத்திருந்தால், 1 லட்சம் ரூபாய்க்கு மேல ஆண்டு வருமானம் இருந்தால், இதெல்லாம் 300 ரூபாய் ஒரு நாளைக்கு வந்து நீங்க சம்பாதிச்சீங்கன்னா உங்களுக்கு எதுவுமே கிடையாது ரேஷன் கார்டுல. நீங்க இந்த விஷயத்தெல்லாம் சொல்றீங்கல்ல, டிவி, ஃப்ரிட்ஜ், ஏசி, இந்த மாதிரி விஷயங்கள். ஒரு காரு 1 லட்சம் வருமானம், ஒரு காருங்கிறது நீங்க முன்னாடியே சொல்லிட்டீங்க, அது வசதி. நான் இதெல்லாம் சேர்த்து சொல்றேன்.
இதையெல்லாம் வாங்கக்கூடிய வசதி படைத்தவர்கள். இல்ல இதெல்லாம் ஒரு அளவுகோல், இதுவும் ஒரு அளவுகோல், காரும் ஒரு அளவுகோல். 8333 ரூபாய் நீங்க சம்பாரிச்சீங்கன்னா ரேஷன்ல எந்த பொருளும் இல்லைன்னா சந்தையில அந்த காசை கொடுத்து குடும்பம் நடத்துறதுக்கான வசதி வாய்ப்புகள்லாம் இருக்கா? வீட்டு வாடகை கொடுத்து பொருள்களை வாங்கி குடும்பம் நடத்த முடியுமா? 8333 ரூபாய்ல ரேஷன்ல எந்த பொருளையுமே வாங்காம ஒரு நடுத்தர குடும்பம் வாழ முடியுமா? வறுமை கோட்டு கீழே இருக்க குடும்பம் வாழ முடியுமா? 8033 ரூபாய் மட்டுமே சம்பாதிக்கக்கூடிய மக்கள் நிச்சயமா கார் வாங்க முடியாது. சென்னையில் அப்படிதான் அர்த்தம். காருக்கே போவே இல்லைங்க. நான் சொல்றது ரேஷன் பொருட்களுக்கும் சரிங்க, நீங்க சமையல் கேஸையும் நான் வாங்குறத பத்தி நான் பேசுறேன். அத்தியாவசிய பொருட்கள் ஜிஎஸ்டிக்கு பின்னால விலை குறைஞ்சிருக்கா இல்லையா? உணவு பொருட்கள் அங்க பாக்காதீங்க, நீங்க சொல்லுங்க, உங்களுக்கு தெரியும். நீங்க வீட்டுல கேட்டு பாருங்க. அரிசி, பருப்பு, இந்த மாதிரி அத்தியாவசிய பொருட்களுக்கு இன்னைக்கு ஜீரோ டாக்ஸ் விலை குறைஞ்சிருக்குன்னு சொல்லுங்க. அங்கேயே இந்த மாசத்துல இருந்து வாங்கிக்கலாம். வாங்க, நான் சொல்றேன். எந்த இடத்துல குறைஞ்சிருக்கு தனியா எழுதியே போட்டுருக்காங்க. ஜிஎஸ்டிக்கு முன்னாள், ஜிஎஸ்டிக்கு பின்னால நிறைய கடையில எழுதி போட்டுருக்காங்க. அது போட்டோஷாப்னு சொல்லி அது ஒரு சர்ச்சை ஓடிட்டு இருக்கு. அந்த கடை பேரெல்லாம் அது போட்டோஷாப்னு சொல்லி அது பிரச்சனை ஓடிட்டு இருக்கு. அத்தியாவசிய பொருட்களுக்கு, உணவு பொருளுக்கு, சாதாரணமாக இருக்கக்கூடிய ஒரு குடிசை தொழிலுக்கு ஜீரோ டாக்ஸ் ஜிஎஸ்டில எந்த விதமான விஷயம் அதுல கிடையாது. நீங்க மூட்டையில வச்சிருக்கங்க அரிசி, என்கிட்ட பிராண்ட் இல்லைங்க, எனக்கு 75 லட்சம் ரூபாய் வருஷத்துக்கு டேர்ன் ஓவர் இல்லை, 0%. நீங்க தாராளமா என்ன டாக்ஸ் இல்லாம நீங்க வாங்கிக்கலாம் உணவு பொருள். ஏழைகளுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாதுங்க. சாதாரணமா குடிசை தொழில் பண்றேங்க, 20 லட்சம் ரூபாய் வரைக்கும் எனக்கு நான் டேர்ன் ஓவர் பண்றேன், ஜீரோ டாக்ஸ். எந்த டாக்ஸ் நீங்க கட்ட வேண்டாம். இல்ல அத்தியாவசிய உணவு பொருள் விலை ஏறவே இல்லையா ஜிஎஸ்டிக்கு அப்புறம்? இல்லைங்க, இந்த பொருள் விலை இல்ல. நான் என்ன சொல்றேன், டாக்ஸ் லேப்ல தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய டாக்ஸுக்கும் மத்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய டாக்ஸுக்கு வித்தியாசம் வரக்கூடிய பொருளுக்கு நாங்க வரல. ஆனா உணவு பொருட்களுக்கு எங்கேயுமே 0% டாக்ஸ் அப்படிங்கறத நம்ம மேக்ஸிமம் ரேட்ல கொண்டு போயிருக்கோம். ஏன்னா காய்கறிகள், பழங்கள், பால், இந்த மாதிரி அத்தனை விஷயத்தையும் எடுத்து பாருங்க. இல்ல காய்கறி, பழம், பருப்பு எல்லாம் விலை கூடல. ஜிஎஸ்டிக்கு அப்புறம் விலை கூடவே இல்லையா? நீங்க விலை குறைஞ்சிருக்கு. ஆமா, நீங்க அந்த மாதிரி விலை கூடி இருந்துன்னு சொன்னா நீங்க காய்கறி, பழத்துல நீங்க தக்காளியில விலை மார்க்கெட்டோட ரேட்ல ஜிஎஸ்டி எங்க வந்துச்சு? அப்ப விலை ஏறலையான்னு நீங்க அப்படி கேள்வி கேட்க கூடாது. காய்கறியோட விலை அப்படிங்கிறது நீங்க மார்க்கெட்ல வரத்துக்கும் நம்ம பயன்பாட்டுக்கு இருக்கிற வித்தியாசம் தானே. பருவமழை போயிச்சிருக்கலாம், அந்த இடத்துல ஒரு குறிப்பிட்ட பொருள் விலை ஏறி இருக்கும். நீங்க அதை ஜிஎஸ்டியோட ஈக்குவேட் பண்ணாதீங்க தயவு செஞ்சு. இல்லை, இதுக்கு பதில் நாம் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள், மக்கள் அன்றாடம் வாங்கி கொண்டு தான் இருக்கார்கள். உப்புனுடைய ஒரே கேஸில் மட்டும் சொல்கிறேன் 0% டேக்ஸ், ஜிஎஸ்டி 0%. ஆனால் அந்த உப்பு அது தயாரிக்கிறதுக்காக எவ்வளவோ இன்புட்ஸ் இருக்குது. காஸ்டிக் சோடாலிருந்து நிறைய இன்புட்ஸ் இருக்குது. இந்த இன்புட்ஸ் எல்லாமே டேக்ஸ்டு 14%. காஸ்டிக் சோடாக்கு 11,000 ரூபா பெர் டன் இருந்தது, இப்போ 33,000 ரூபா பெர் டன் ஆயிடுச்சு இன்னைக்கு. இதெல்லாம் இன்புட்ஸ். சோடா மட்டும் இல்லை சார், அதுல பிராண்டிங் இருக்கு, ட்ரேட் மார்க் போட்டா அதுக்கு ரேட் இருக்கு. நீங்க இல்ல நீங்க சொல்லக்கூடிய விஷயம் தயவு செஞ்சு சரியா சொல்லுங்க. நீங்க உப்பு இல்ல, நீங்க உப்பு நீங்க சொல்றீங்க இன்புட் கிரெடிட் கரெக்ட். அவர் என்ன சொல்ல வராருன்றதை புரிஞ்சுக்கலாம். அதாவது நிறைய இன்புட்ஸ் இருக்கு, உப்பு இருக்கு. அதுல ஒண்ணு காஸ்டிக் சோடா. காஸ்டிக் சோடாவினுடைய விலை பாஜக அரசாங்கம் 11,000 ரூபாயில இருந்த டாக்ஸ் 33,000 ரூபாய்க்கு இன்னைக்கு வாங்கிக்கணும். நேற்றைய தினம் வாங்கினார் என்னுடைய நண்பர் ஒருத்தர். அப்போ அது இன்புட்ல வருது. ஆனால் இது சால்ட்டுக்கு 0% ஜிஎஸ்டி ஆனதுனால அவருக்கு கேரி ஃபார்வர்ட் வர மாட்டேங்குது. அப்ப கேரி ஃபார்வர்ட் பண்ண முடியாதனால அவர் என்ன செய்யறாருன்னா, அவருடைய அந்த இதுலயே கொண்டு வந்துறாரு, எம்ஆர்பிலயே அது கொண்டு வந்துறாரு. இப்ப விக்கிறது விக்கிறது தவிர வேற வழியே இல்ல. விலையேத்தி விக்கிறது தவிர, ஏன்னா அவருக்கு கேரி ஃபார்வர்ட் கிடையாது. இவருக்கு அப்ப நீங்க அது டாக்ஸ் பண்ணியிருந்தீங்கன்னா 5% டாக்ஸ் பண்ணியிருந்தீங்கன்னா அவருக்கு டாக்ஸ் கிரெடிட் கிளைம் பண்ண முடியும். இப்போ முடியாத நிலைமையில் இருக்கிறது. இது ஒரே ஒரு எக்ஸாம்பிள், உப்பினுடைய ஒரே எக்ஸாம்பிள். என்னுடைய கேள்வி இவ்வளவுதான். அது தனியா இருக்கட்டும், மக்கள் புரிந்து கொள்வார்கள் விலை ஏறி இருக்கா இல்லையான்னு மக்களுக்கே தெரியும். ரெண்டாவதாக, ஏன் ஒரு மெர்சிடிஸ்க்கு ஏன் பிரைஸ் குறைய வேண்டும் என்ற கேள்விதான். சின்ன காருக்கு விலை குறையுது, பைக்குக்கு விலை குறையுதுன்னு ஒரு பிரச்சனையே கிடையாது. ஏன் ஒரு மெர்சிடிஸுக்கு விலை குறைய வேண்டும் என்ற ஒரு கேள்வியை எழுப்பக்கூடாதா? அது இந்தியா நாட்டில் அவ்வளோ பெரிய ஒரு அத்தியாவசியமா, இல்ல செல்வந்தருக்காக ஒரு தனி அரசாங்கம் நடத்தி கொண்டிருக்கிறதா பாஜகன்ற கேள்வி நிச்சயமாக எழுது இல்லையா? அது ஜிஎஸ்டி ஆனாலும் சரி, ஏஎஸ்டி ஆனாலும் சரி, என்ன அதுக்கு அந்த டாக்ஸுக்கு பேர் விதித்தாலும், ஏன் ஒரு 45 லட்சம் இல்லைன்னா 50 லட்சம் வாங்குகின்ற ஒரு காருக்கு ஏன் ஒரு 15 லட்சம் டாக்ஸ் குறைய வேண்டும் என்ற கேள்வி எழுப்பக்கூடாதா வேண்டாமா? 15 லட்சம் நீங்க நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான், சின்ன பொருளுக்கான ஒரு டாக்ஸ் ஸ்லாப் தான் வைக்க முடியும் கண்ட்ரியில, இல்லைங்களா? டாக்ஸ் ஸ்லாப்னு சொன்னா நீங்க கார்கள் அப்படின்னா அது யூனிஃபார்மா தான் டாக்ஸை ஃபிக்ஸ் பண்ண முடியும். இந்த யூனிஃபார்ம் டாக்ஸுக்காக தானே ஜிஎஸ்டி கொண்டு வந்தது. அப்போ வெறும் கார் மட்டும் இல்ல, நீங்க அந்த காரினுடைய மற்ற உதிரி பாகங்களோ மற்றதோ இந்த மாதிரி எல்லாத்துக்கும் அந்த பெனிஃபிட் கிடைக்குது.
நம்ம பணக்காரர்களை இல்ல, அப்ப பிரித்து நீங்க உங்க எடுக்கணும். லாஜிக் படி பார்த்தா கடலை மிட்டாய்க்கு குறைவான ஜிஎஸ்டியும் பீஸாவுக்கு தானே அதிகமான ஜிஎஸ்டியும் இருக்கு. அங்க முரண்பாடு இருக்கு. இந்த விஷயத்தை நான் கொஞ்சம் விளக்கலாமா? இதுக்கு வந்து இந்த சப்ஜெக்ட்டுக்கு இது ரெலவெண்டா இல்லைன்னா கூட இந்த கடலை மிட்டா பீஸா ரொம்ப விஷயமா பேசுறீங்க. நான் ஒரே ஒரு விளக்கத்தை சொல்றேன். கிராமத்துல கடலை மிட்டாயை நான் வீட்டுல உற்பத்தி பண்றேன், இல்ல 2 ஆளை கூட வச்சு உற்பத்தி பண்றேன். அந்த கடலை மிட்டாய்க்கு இன்னைக்கும் 0% தான் டாக்ஸ். எங்க டாக்ஸ் கடலை மிட்டாய்க்கு வருது? நான் என்னோட கடலை மிட்டா டபுள் ஹென் இல்ல லோட்டஸ் இல்ல வேற ஏதாவது ட்ரேட் பிராண்டடா வருகிற போது விலை பிராண்டடா வருது. அப்போ எங்க டர்ன் ஓவர் உங்களுக்கு ஜாஸ்தி ஆகுது. நீங்க 20 லட்சம் ரூபாய்க்கு மேல கடலை மிட்டா பிசினஸ்ல வியாபாரம் பண்ணும்போது ஐயா உங்களுக்கு டாக்ஸ் கிடையாது. 75 லட்சம் வரைக்கும் நான் டர்ன் ஓவர் பண்றேங்க. அப்போ 1% 75,000 ரூபாய் மட்டும் டாக்ஸ் கட்டிருங்க. 75 லட்சம் கடலை மிட்டா வியாபாரம் பண்றவங்க 75,000 கட்டக்கூடாதா? அப்போ கிராம தொழிலா குடிசை தொழிலாக்குற கடலை மிட்டாய்க்கு டாக்ஸ் இல்ல. பீஸா சொல்றீங்க, பீஸா தயவு செஞ்சு அதுல கொண்டு வர பன் இருக்கு இல்லையா, பேஸ், அதுக்கு 5%. அதை வச்சுட்டு தான் நீங்க பீஸா 5ங்கிறீங்க. இல்ல, பீஸா வந்து அதுக்கு மேல டாப்பிங்ஸ் எல்லாம் பண்ணி முடிச்சு கடையில கன்சியூமர் கையில வாங்கும்போது அதுக்கு 18% பீஸா. இந்த மாதிரி தவறான தகவல்கள் நிறைய போறதால ஏதோ அரசாங்கம் ஒரு பணக்காரங்களுக்கு ஒரு டாக்ஸ், ஏழைகளுக்கு ஒரு டாக்ஸ் இல்ல. நீங்க யார் அந்த குறிப்பிட்ட பொருளை மிகப்பெரிய வியாபார நோக்கத்தோடு செய்கிறார்களோ, யார் அதில் லாபம் பெறுகிறார்களோ அவர்களுக்கு தான் டாக்ஸே தவிர அதை வைத்து சுயமாக சொந்த தொழில பண்றவங்க ஒரு சின்ன அளவுல பண்றாங்க. ராதாகிருஷ்ணனுடைய வாதமே நீங்க பெருமளவுல எண்ணிக்கையில பெருமளவா இருக்கக்கூடிய மத்திய தர வர்க்கத்தையும் வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கக்கூடியவங்க இவங்க தான் பெர்சன்டேஜ் அளவுல ரொம்ப அதிகம். அவங்கள தான் இந்த அரசாங்கம் டார்கெட் பண்ணுது. எங்களுக்கும் அதே கவலை தாங்க, எங்களுக்கும் அதே கவலை தான். நீங்க இத்தனை நாள் நம்ம அரசாங்கத்துல மத்திய தர வர்க்கத்தையும் ஏழை மக்களையும் நீங்க வந்து ஒரு டார்கெட்டட் குரூப்பா அவங்கள கைதூக்கி விடுறதுக்காக நம்ம அரசாங்கம் கொடுக்கிற சலுகைகள் அத்தனையும் ஏன் பணக்காரங்க அனுபவிக்கணும்? அவங்களால அஃபோர்ட் பண்ண முடியுமில்ல. ஒரு பென்ஸ் கார் வச்சிருக்கிறவங்க ட்ரெயின்ல எதுக்குங்க அவங்களுக்கு வந்து கன்செஷன் 60 வயசுக்கு மேல? அவசியம் இல்லைல்ல. அது யாருக்கு போகணும்? ஏழைகளுக்கு தாங்க போகணும். அதை தாங்க இப்ப மத்திய அரசு பண்ணுது. இல்ல, அப்படி உத்தரவு இல்லையே. இப்ப சமையல் கேஸ் வந்து வருமான அடிப்படையில ஏதாவது பிரிச்சிருக்கீங்களா? முதல்ல நீங்க வந்து நீங்க விட்டு கொடுங்க அப்படிங்கிற ஒரு இதுதான் சொன்னாங்க. அப்போ ரொம்ப வாலண்டியரா நாட்டுல இது நடக்குமா? ஏதாவது ஒரு இலவசத்தை இல்ல கிடைக்கக்கூடிய சலுகையை இந்த நாட்டுல மக்கள் விட்டு கொடுத்ததா பார்த்தது உண்டா? இல்ல, விட்டு கொடுங்கன்னு முதல்ல சொன்னோம்னா அதுக்கப்புறம் என்ன உத்தரவு வந்திருந்திருக்கணும்னா வருமான அடிப்படையில ஒரு ஸ்லாப் இருந்திருக்கும். நடந்ததே இல்ல. இப்ப கேஸ் மானியத்தில் இருக்கு, உங்களுக்கு தெரியலையா? இல்ல, இப்ப என்ன உத்தரவு? இப்ப என்ன அமைச்சர் என்ன சொல்லிருக்காரு? வருமான வரி நீங்க சொன்னீங்கல்ல விட்டு கொடுங்கன்னு கேட்டோம். அதுக்கு பின்னால 1 வருட காலத்திற்கு பின்பாக வருமான வரி கட்டுறதுல ஒரு பர்டிகுலர் ஸ்லாப் இருந்ததுன்னு சொன்னா அவங்களுக்கு மானியம் கிடையாது. நான் வருமான வரி நான் வருஷத்துக்கு 2 லட்சம் ரூபாய் பே பண்றேன், எனக்கு எதுக்குங்க மானியம்? நான் வந்து விலை கொடுத்து வாங்க முடியும். அடுத்த கேட்டகரி இருக்கு. அதனால யாரெல்லாம் இந்த நாட்டுல சார் சொன்ன மாதிரியே தான் ஏங்க பணக்காரங்களை வந்து கொடுக்கணும்? பணக்காரங்க பென்ஸ் வாங்குறவங்களுக்கு எதுக்குங்க வந்து மானியம் கொடுக்கணும்? அதைத்தான் நாங்களும் சொல்றோம். நீங்க வசதி படைத்தவர்கள் தயவு செய்து மானியத்தை விட்டு கொடுங்கள். இந்த ஏழைகளுக்கு முதல்ல கொடுத்து உதவி இவர்களை முதல்ல நம்ம முன்னேற்றுவோம். ரேஷன் கடையில கூட என்னன்னு பாத்தீங்கன்னா டார்கெட்டட் பிடிஎஸ் கொடுங்கன்னு சொல்றோம். யார் உண்மையான ஏழைகளோ அவர்களை நோக்கி நம்ம வந்து முதல்ல போய் ஆகணும். அதுதான் வருமான அடிப்படையில நீங்க ஃபிக்ஸ் பண்ணும்போது அந்த கேட்டகரியில எப்படி வருவாங்க? இல்ல, ஒரு பக்கம் சகோதரோட வார்த்தையவே நான் எடுத்துக்கிறேன். உங்களுக்கு எதுக்குங்க பணக்காரங்களுக்கு வந்து நீங்க ஆட்சி நடத்துறீங்க? நாங்க பணக்காரங்களை விட்டு கொடுங்கன்னு சொல்றோம், பணக்காரங்களுக்கு மானியம் வேண்டாம்னு சொல்றோம். ஏழைகளை நோக்கி இந்த கவர்மெண்ட் போயிட்டு இருக்கு. அதுக்காக தான் இந்த நடவடிக்கை. இல்ல, இன்டைரக்ட் டாக்ஸ்னுடைய பெரும் பிரச்சனையே இப்ப மேடம் சொல்ற பிரச்சனை தான். அது வந்து ஒரு செல்வந்தரையும் ஒரு பாமரனையும் வந்து பிரித்து பார்க்காதுங்கிற பிரச்சனை தான். அது அங்கிருந்து தான் இந்த எல்லாம் வருது. அப்ப ஜிஎஸ்டி உங்களுடைய சுதந்திரத்துக்கு பின்னால் இருக்கின்ற வந்த ஒரு பெரிய ஒரு மாற்றம் என்று பார்த்தால் அதுக்கு தான் நீங்க மிட் நைட் செஷன் கூட நடத்துனீங்க. அப்போ மக்களை பிரித்து பார்க்க முடியாத ஒரு டாக்ஸேஷன்னால மக்களுக்கு எல்லாம் சமமாக ஒரு டாக்ஸேஷன் விதிக்கிறதுனால நீங்க வந்து செல்வந்தர்களுடைய ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிறீங்க தான் என்னுடைய வாதமே. இதுதான் ஒரு முதல் பிரச்சனை. ரெண்டாவதாக இப்போ இன்னும் எம்பிஎஸ்க்கு கன்செஷன் கொடுத்து தானே இருக்கீங்க. எம்எல்ஏஸ்க்கு எவ்வளவோ கன்செஷன் தான் இருக்குது. எம்பிஎஸ்க்கு வந்து கேண்டீன்ல வந்து 28% ஜிஎஸ்டி கொடுத்து தான் வாங்குறாங்களா? இப்போ நம்மளே மாதிரி இப்போ 9% வந்து சரவணபவன்ல போகும்போது 9+9 18% கொடுத்து தான் இவங்க சாப்பிட்றாங்களான்னு பார்த்தா நிச்சயமா கிடையாது. ₹1 ₹2 எதுக்கு கேண்டீன்ல வந்து எதுக்கு கேண்டீன்ல கன்செஷன்? எதுக்கு எம்எல்ஏஸ்க்கு எம்பிஎஸ்க்கு எதுக்கு கன்செஷன்? எனக்கு புரிய மாட்டேங்குது. இதுதான் தலையாய பிரச்சனையே. அதாவது ஒரு விதத்துல வந்து நீங்க டாக்ஸ் வந்து எல்லாத்துக்குமே சமமான இருக்குன்னு சொல்லிட்டு
பாமரனையும் அடிக்கிறீங்க, செல்வந்தரைக்கும் அதே டாக்ஸ் கொடுத்து அவனுக்கு வந்து இப்ப பெரும் சலுகைகள் வழங்கி கொண்டிருக்கிறீர்கள். அடுத்ததுல வந்து ஒரு எம்எல்ஏயோ ஒரு எம்பிக்கோ வந்து ஒரு சலுகையும் விட்டு கொடுக்க மாட்டேங்கிறாங்களே. இப்ப தமிழ்நாட்டிலையும் பண்ணியிருக்கோம், அதே மாதிரி எல்லா பாஜக ஆளுகிற மாநிலம் பண்ணியிருக்கீங்க. இப்ப எம்எல்ஏஸ் கிட்ட எல்லா சலுகைகளையும் விட்டு கொடுக்க சொல்லிங்களே, ஏன் அவன் விட்டு கொடுக்க மாட்டேங்கிறாங்க? கிடையாதுங்க. எம்பிக்களுக்கு அப்பவே இந்த கவர்மெண்ட் வந்தோடனே மானிய விஷயத்தை பொறுத்த வரைக்கும் மானியத்தை விட்டு கொடுங்கன்னு சொன்ன உடனேயே பிஜேபி எம்பிக்கள் முதல்ல விட்டு கொடுத்தாங்க. அதற்கு பின்னால எந்த எம்பிக்களும் மானியம் கிடையாதுன்னு அரசாங்கமே முடிவெடுத்தது. எம்பிக்கள் வந்து சரவண பவன்ல போய் சாப்பிடுறதுக்கு அதுக்கு நாங்க பொறுப்பு இல்லைங்க. சரவண பவன்ல யாருக்கு முடியுதோ அவங்க தான். பார்லிமெண்ட் கேண்டீன்ல ஏன் ஜிஎஸ்டி ரேட்ஸ் அமல் பண்ணல? சம்பந்தம் இல்லைங்க. எங்க பார்லிமெண்ட் கேண்டீன்ல ஏன் ஜிஎஸ்டி கிடையாது? பார்லிமெண்ட் கேண்டீன் மட்டுமே ஒரு அளவுகோல் இல்ல. நீங்க பணக்காரங்களுக்கு வந்து ஒரே மாதிரி டாக்ஸ்ங்கறீங்க, நான் இல்லன்னு சொல்றேனே. ஏங்க கிடையாதுங்க, ஜிஎஸ்டினா எல்லாத்துக்கும் ஒரே டாக்ஸ் தான். எடுக்காதீங்க சார், தயவு செஞ்சு. ஏங்க உற்பத்தி பண்ற நீங்க 20 லட்சம் ரூபாய் வரைக்கும் வியாபாரம் பண்ற யாருக்குமே டாக்ஸ் கிடையாது, எந்த தொழில் பண்ணாலும். அப்ப இது ஏழைகளுக்கான அரசாங்கமா இல்லையா? பணக்காரங்களுக்கு டாக்ஸ் போடுங்க. ஆமா போடுறோம். 75 லட்சம் ரூபாய்க்கு மேல யார் வியாபாரம் பண்றாங்களோ அவங்களுக்கு தாங்க 1% டாக்ஸ். அதுக்கு மேல நீங்க 1.25 கோடிக்கு மேல போகும்போது தான் அடுத்த டாக்ஸ். அப்போ இருங்க, ஏழைகள் செய்யற வேலைகள், ஏழைகள் உற்பத்தி பண்ணக்கூடிய பொருட்களுக்கான டாக்ஸ் எதுவுமே இல்லையே. அதுக்கான மூலப்பொருட்கள் அனைத்துமே விலை உயர்ந்துருச்சுல்ல. ஏழைகள் உற்பத்தி செய்யட்டும், ஏழைகள் மூலப்பொருட்கள் வாங்கி தானே உற்பத்தி செய்ய முடியும். மூலப்பொருட்கள் விலை உயர்ந்திருக்குல்ல, அப்ப இங்க விலையை உயர்த்தி தானே ஆகணும். நான் என்ன சொல்றேன், குடிசை தொழிலா நீங்க பண்ணக்கூடிய தொழில் கடலை மிட்டா, நீங்க ₹1 வந்து கடலை மிட்டா இருக்கு, 1.25 நான் விக்கணும் அப்படின்னு குடிசை தொழில் பண்றவங்க. நீங்க உப்பு பிசினஸ் தானே அவர் சொன்னாரு வானதி, உப்பு பிசினஸ் தான் சொன்னாரு. உப்பு நீங்க தயாரிக்கிறதுக்கு தேவையான அனைத்து மூலப்பொருட்களும் விலை உயர்ந்துருச்சுன்னா நீங்க எப்படி உப்பு பாக்கெட் 5 ரூபாய்க்கு கொடுக்க முடியும்? 50 ரூபாய்க்கு தான் வித்தாக முடியும். நான் என்ன சொல்றேன், அப்ப 50 ரூபாய்க்கு விக்கிறது மூலமா அந்த உற்பத்தி செய்யக்கூடிய நீங்க இத்தனை நாள் குடிசை தொழில பண்ணவங்க இன்னைக்கு உயர்வாங்களா இல்லையா? அவங்க பிசினஸ் உயரம் இல்ல, அதுல லாபம் கிடைக்கும் இல்ல. மூலப்பொருளோட சேர்த்து நீங்க லாபத்தை எப்படி உயர்த்த முடியும்? நீங்க இங்க பாருங்க, மூலப்பொருள் விலை உயர்ந்திருக்குங்கிறதுனால லாபம் எப்படி உயரும் உங்களுக்கு? நீங்க லாபம் உயராம மூலப்பொருள் உயர்ந்த விஷயத்துல விலை ஏத்தாம அவங்க எப்படி வந்து பிசினஸ் பண்ண முடியும்? பேசிக்கான பிசினஸ் கான்செப்ட். நீங்க சின்ன தொழில் பண்றவங்க, இதுக்குள்ள வருமானம் இருக்கிற அத்தனை ஏழைகளையும் இந்த அரசாங்கம் தொடவே இல்லை. இப்ப நீங்க விலை ஏறுங்கறத ஒத்துக்குறீங்க, இப்ப நுகர்வோர் பாதிக்கப்படுறாங்களா? 5 ரூபாய்க்கு வாங்கின உப்பு பாக்கெட்டை இனிமே 50 ரூபாய்க்கு வாங்கணும். வேற உப்பு மட்டும் தான் எடுத்துக்குவீங்களா? மத்தது எத்தனை விஷயம் விலை குறைஞ்சிருக்கு அதை பார்க்க மாட்டீங்களா? அத்தியாவசிய பொருட்கள் தான். அத்தியாவசிய பொருட்கள் தாங்க நானும் சொல்றேன். இந்த மாதிரி அரிசியோட விலை குறைஞ்சிருக்கு, பருப்பு கிட்டத்தட்ட 180 ரூபாய் இருந்த பருப்பு 85 ரூபாய்க்கு வந்திருக்கு. இல்ல எல்லாமே விலை நான் சொல்றேங்க, நீங்க அங்க பாக்குறீங்க. இனிமே வானதி எங்க சொல்றாங்களோ அங்கேயே வாங்குவோம். எல்லாமே விலை குறைஞ்சிருக்குன்னு சந்தோஷமான நிகழ்ச்சி. இல்ல ஒரே ஒரு இது, நீங்க ஐடியா கொடுங்க, இங்க வாங்கலாம், இங்க விலை குறைஞ்சு. இல்ல எம்பிஎஸ் கன்செஷன்ல வந்து எத்தனை பேர் வந்து தன்னுடைய அந்த விமான போக்குவரத்து கன்செஷன் விட்டு கொடுத்திருக்காங்க, மற்ற எவ்வளவோ சலுகைகள். அவங்க எல்லாம் பெட்ரோல் கன்செஷன் ஆனாலும் சரி, அலுவலகத்துடைய கன்செஷன், கேண்டீன்ல 50 பைசாவோ ₹1 சாப்பாடு, கேண்டீன் பாக்கி என்னென்ன கன்செஷன் விட்டு கொடுத்திருக்காங்க பிஜேபி எம்எல்ஏஸ் எம்பிஸ் மானியத்தை எடுக்கிறது இல்ல. இரண்டாவது அரசாங்கம் டிராவல் கன்செஷன் எடுக்கிறது இல்லையா? இல்லங்க, டிராவல் கன்செஷன் எல்லாத்துக்கும் மக்கள் பிரதிநிதிகள் கொடுக்கிறது. அவங்களுக்கு தொகுதியோட மேம்பாட்டு நிதியில இருந்து மக்கள் பிரதிநிதி கொடுக்கிறது. ஏங்க அவங்க தொகுதிக்குள்ள வந்து மக்கள் பணிகளுக்கு தான் வாங்குறாங்க, அவங்க பர்சனல் கன்செஷன் அப்படிங்கிறது. இது வந்து அவங்களுக்கு இப்ப உங்க கூட தமிழ்நாட்டு எம்எல்ஏக்களுக்கு சம்பளம் உயர்த்தினாங்க, இவங்களுக்கு எதுக்கு சம்பளம் உயர்த்தணும்? இல்ல எதுக்கு எம்எல்ஏக்கு சம்பளம்? சம்பளமே வாங்க, அவங்க வேலை செய்யட்டுங்க. மக்கள் பிரதிநிதியா வந்ததுக்கு அப்புறம் எதுக்குங்க சம்பளம்? நிச்சயமா மூணு வேலை சாப்பிடணும், ஒரு வேலை சாப்பிட்டு அவங்க வேலை செய்யட்டுங்க. சொல்லலாம் தாராளமா. நாடாளுமன்ற கேண்டீன் உங்களுக்கு இஷ்யூவா இல்ல நாட்டு மக்கள் முக்கியமா? நாடாளுமன்ற கேண்டீன்ல ஏன் விலை இவ்வளவு குறைச்சலா இருக்கு உணவுக்கு அப்படிங்கறத அவருடைய கேள்வி. 50 பைசா, ₹1, ₹2 இந்த உணவு கொடுக்கக்கூடிய அளவுக்கு ரொம்ப சிரமமான நிலைமையில எம்பிஸ் இருக்கிறாங்களாங்கறத அவருடைய கேள்வி. இது எம்பிக்களுக்கு அங்க இருக்கக்கூடிய ஒரு அமைப்புக்காக, ஒரு செட்டப்காக ஏற்படுத்தப்பட்ட விஷயம் அது. நீங்க அந்த கேண்டீனை மட்டுமே அளவுகோலா எடுத்து பேசாதீங்க. இன்னும் லார்ஜர் இன்ட்ரெஸ்ட், எத்தனை கோடி மக்களுக்கு நாம காரியம் பண்ணிட்டு இருக்கிறோம்னு பேசுங்க. எம்பிக்கள் சலுகைகளை விட்டு கொடுக்கணும். எஸ், எம்பிக்கள் அத்தனை பேர் கேஸ் மானியத்தை விட்டு கொடுத்தாங்க முதல்ல எடுத்தோன்னே. இன்னைக்கும் அவங்களுக்கு டிராவல் கன்செஷன்ங்கிறது தூரத்துல போய் அவங்க தொகுதிகளை பாக்குறதுக்கு தான் டிராவல் கன்செஷன். அவங்க ஊர் சுத்தருக்கு டிராவல் இல்ல. இது ஏதோ பிஜேபி காரங்களுக்கு மட்டும் இல்ல, யார் எம்எல்ஏ எம்பி வந்தாலும் நிறைவு செய்யலாம். ரொம்ப எளிமையான கேள்விதான். வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கக்கூடிய, மாதந்தோறும் ரொம்ப குறைவா சம்பாதிக்கக்கூடிய மக்கள் மானியத்தை விட்டு கொடுக்கணும்னா இன்னொருத்தர் நல்லா இருப்பாரு அப்படிங்கிற அடிப்படையில் விட்டு கொடுக்கணும். 1 கோடி பேருக்கு எடுத்து 5 கோடி பேருக்கு செய்யறோங்கிறதான உங்களுடைய வாதம். எம்பிஸ் இவ்வளவு சம்பளம் வாங்குறாங்க, டெலிபோன் சலுகைகள் இருக்கு, விமான போக்குவரத்து சலுகை இருக்கு, ரயில்ல பயணம் செய்யலாம், இவ்வளவு சலுகை இருக்கக்கூடியவங்க ஏன் அந்த கேண்டீன்ல இவ்வளவு விலை குறைவா 50 பைசா, ₹1, ₹2 உணவை சாப்பிடணுங்கிறது சாதாரணமான கேள்வி தானே. நீங்க ஏன் அதை அளவுகளா வைக்காதீங்கன்னு அதை கடந்து போறீங்க?
இதுல ரொம்ப இப்ப அடுத்த கட்டமா நீங்க வந்து ஒரு 3 கேள்விகளை ஒண்ணா சேர்த்து கேட்டிருக்கிறீங்க. நான் இது எல்லாத்துக்கும் சேர்த்து சொல்லணும் அப்படின்னா, எம்பிக்களுக்கு கொடுக்கக்கூடிய கன்செஷன் அப்படிங்கிறது அவங்களோட தொகுதி சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு மட்டும்தான். சாப்பாட்டு விஷயம் சொல்றீங்க. கேன்டீன்ல அங்க சாப்பிடுறது வெறும் எம்பிக்கள் இல்ல, எம்பிக்களை பார்க்க போறவங்களும் சாப்பிடுறாங்க. கேன்டீன்ல வந்து ஒட்டுமொத்தமா அந்த எம்பிக்களோட கேன்டீன்ல ஒட்டுமொத்தமா அவங்களுக்கு ஒரு நாளைக்கு, அதுவும் பார்லிமெண்ட் செஷன் நடக்கும்போது மட்டும் வருஷத்துக்கு, இதுல நடக்கிறது ஒரு அளவுகோலா நீங்க எடுக்கணும்னு கேட்கிறேன் நான். ஏன்னா நீங்க சொல்ற டிராவல் கன்செஷன் யாருக்கு கொடுக்குறோம்? அவங்க டெல்லியில வந்து எம்பிக்கள் இருக்காங்க, ஒரு மாசமா நடந்துட்டு இருக்கு செஷன். அவங்க தொகுதிக்கு போயிட்டு வரணும் அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு விமான கன்செஷனோ டிராவல் கன்செஷனோ கொடுத்துதானே வேணும். அவங்க தொகுதிக்குள்ள டெலிபோன்ல மக்களுக்கு வந்து பேசணும், காரியம் பண்ணணும்னா அவங்களுக்கு டெலிபோன் கன்செஷனோ இல்ல அவங்களுக்கு கொடுக்கிற கால்ஸோ அது கொடுத்துதான் ஆகணும். இல்ல அதுதான் 200 ரூபாய்க்கு எல்லா கால்ஸும் ஃப்ரீ, 150 ரூபாய்க்கு கால்ஸ் எல்லாம் ஃப்ரீன்னு வரும்போது ஏன் 1 லட்சம் ரூபாய் வரைக்கும் மானியம் கொடுக்கணும்னு ஒரு செய்தி இருக்கு. நீங்க யாருக்காக அப்படிங்கறத பாருங்க. தொகுதி மக்களுடைய பிரச்சனைகளுக்காக ஒரு பிரதிநிதியாக தேர்ந்தெடுக்கப்பட்ட நபருக்கு செய்யறத நீங்க அரசாங்கத்தோட திட்டங்களோட கம்பேர் பண்ணீங்கன்னு சொன்னா நாம எத்தனை கோடி மக்களுக்கு காரியம் பண்றதுக்காக அப்ப எதுக்குங்க பார்லிமெண்ட் மக்களுக்காக செஞ்சாருன்னா சந்தோஷம். நான் கேக்குறேன், எதுக்குங்க பார்லிமெண்ட் நடத்தணும்? மக்களுக்காக செஞ்சாருன்னா மக்கள் பிரதிநிதி பார்லிமெண்ட் நடத்துற காசு ஏழைகள் எல்லாத்தையுமே எல்லா சலுகைகளையுமே மக்களுக்காக செஞ்சா சந்தோஷம். நீட் தொடர்பாக விரைவில் நல்ல செய்தி வரும் அப்படின்னு தம்பிதுரை சொல்லியிருக்காரு. விரைவில்னா இன்னைக்கு வந்துரும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. மத்திய அமைச்சர்கள் ஜே.பி. நட்டா, அதே மாதிரி சட்டத்துறை அமைச்சர் ரவிசங்கர் பிரசாத் 2 பேரையும் சந்திச்ச பிறகு அவர் பேசியிருக்கிறார். நல்ல செய்தி வருமா? இன்னைக்கே வரும் அப்படின்னு சொல்றாரு. தெரியாதுங்க, மத்திய அரசாங்கம் என்ன முடிவு எடுக்குன்னு தெரியாது, கட்சிக்கு தெரியாது. அதெல்லாம் அரசாங்கத்தோட முடிவு. நாங்க அதை பத்தி எதுவும் சொல்ல முடியாது. ராதாகிருஷ்ணன், இல்ல நீட்டானாலும் ஜல்லிக்கட்டானாலும் நல்ல முடிவு வரும் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில் நீங்களே ஆர்டினன்ஸ் போடுன்னு சொல்லிட்டு திருப்பி அனுப்பிச்சிருவாங்க. இதே தான் இந்த விஷயத்திலும் நடக்க போகுது. நீங்க ஆர்டினன்ஸ் போடுங்க, அதன் பிறகு அது வந்து பிரசிடென்ட் ஆக்ஷனுக்கு வரட்டும், நாங்கள் வந்து வீல் நாட் ஸ்டாண்ட் இந்த வேங்கிறது ஒரு மத்திய அரசினுடைய ஒரு வாடிக்கையாக விட்டதுக்கு. இது 2-3 இஷ்யூவில் பார்த்துட்டோம். அப்போ நீங்கள் முதலையே வந்து அசம்பிளி கூட்டிட்டு அப்படி ஒரு இது பண்ணியிருக்கலாம், நிகழ்வு நடத்திருக்கலாம். அது இன்னும் பண்ணல. அப்போ நீங்கள் எல்லா அவென்யூஸும் முடிச்சுட்டு தான் நீங்கள் மத்திய அரசிட்ட போகிறீங்களா, இல்லை ஒவ்வொரு முறையும் ஓபிஎஸ் ஓடி போகும்போது பின்னாடி இபிஎஸும் அது போல் மந்திரிகளும் ஓடி போகிறது தான் அவங்க வாடிக்கையாக இருக்கான்னு பார்த்தீங்கன்னா 2வது தான் வாடிக்கையாக இருக்கும் போல தெரியுது. அப்போ எப்பப்போ என்ன பிரச்சனை வருதோ இங்கே அந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு காண்றதை விட்டு எல்லாம் வந்து மத்திய அரசுகிட்டே ஓடிடுறாங்க. அப்போ ஏதோ பாஜக நடத்துகிற அரசாங்கம் நடக்கிற மாதிரி தான் இருக்குது. நீட்டினுடைய பெரும் பிரச்சனையே இதுதான். அதாவது இதே மாதிரி நான் முன்னாடி பேசின மாதிரி அது வந்து வேறிட்டு பார்க்காது. ஒரு மாநிலம் அதனுடைய மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸ் எவ்வளவோ அட்வான்ஸ்டாக இருக்குது, தமிழ்நாடு போல ஒரு மாநிலம். அப்போ இங்கே இருக்கிற ஒரு மாணவன் வந்து கொஞ்சம் ரேங்க் லிஸ்ட்டில் கீழே வந்தான்னா ஜம்மு காஷ்மீரில் இல்லைனா கவுஹாட்டியில் இல்லைனா பீகாரில் வந்து பெரிய ஃபெசிலிட்டிஸ் இல்லாத ஒரு மெடிக்கல் காலேஜில் போய் சேர வேண்டிய ஒரு பிரச்சனையாக இருக்கிறது. அப்போ எல்லா மாநிலத்தினுடைய தரம் உயர்த்தினால் மட்டும்தான் நீட்டுன்றது ஒரு ஃபேராக இருக்கும், அது வந்து சரியாக செயல்படும் கூடிய ஒரு நிலையில் இருக்கும்போது மத்திய அரசாங்கத்தினுடைய அவசரமாச்சு. அது டிமானிட்டைசேஷனாலும் சரி, ஜிஎஸ்டி ஆனாலும் சரி, நீட்டானாலும் சரி, எந்த ஒரு பிரச்சனைகளையும் மத்திய அரசினுடைய இந்த அவசரம் தான் நமக்கு காண்றதே தவிர அது எல்லாம் தாட் த்ரூவா ஒவ்வொரு ஸ்டேஜும் வந்து எப்படி நடத்த வேண்டும் என்று பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ் இல்லைன்னா அந்த ஸ்டெப் பை ஸ்டெப்பை எப்படி போக வேண்டும் என்ற அந்த ஒரு புரிதலோட செயல்பட மாட்டேங்கிறாங்க. ஒரு பிரச்சனை இருக்குது. இதிலிருந்து தான் நீட்டினுடைய எல்லா பிரச்சனைகளும் ஆரம்பிக்குதுன்னு நான் கருதுகிறேன். அப்போ தமிழகத்தில் இருக்கிற மாணவர்களுக்கு இது செய்யக்கூடிய பெரும் அநீதி. தமிழக அரசாங்கம் ஒரு ஜியோ போட்டுச்சு, அது வந்து ஹைகோர்ட்டில் வந்து முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. 85% எல்லாம் நீங்கள் வந்து ரிசர்வ் பண்ணுறது ஒரு காலமும் ஒரு ஜட்ஜினாலையும் ஒரு ஹைகோர்ட்னாலையும் சரி வைக்க முடியாது. அது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். தெரிஞ்ச விஷயத்துக்காக ஏன் இவ்வளோ பெரிய ஒரு நாடகம் என்று எனக்கு புரியவில்லை. அது 85%ங்கிறதே நிச்சயமாக யாருனாலையும் அது ஒரு சோஷியல் ஜஸ்டிஸ் பாயிண்ட் ஆனாலும் சரி, எந்த பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து பார்த்தாலும் சரி, அது ஒத்துக்கொள்ள முடியாத ஒரு நிலைமையில் தான் இருக்கிறது. அப்போ ஏன் இந்த மாதிரியான நிகழ்வுகள் நடக்கிறது? ஒரு அனைத்து கட்சி கூட்டம் போட்டிருக்கலாமே நீட்டை பற்றி, அதில் வந்து வரும் கருத்துக்களை அனைத்து கட்சிகளையும் கூட்டிட்டு போட்டிருக்காமே. நட்டா பார்க்கறதானாலும் சரி, பிரதமரை பார்க்கறதானாலும் சரி, இல்லை ஒரு ஜாயிண்டாக ஒரு கேஸ் போட்டிங்கன்னா தமிழகம் அனைத்து தமிழர்கள் ஏதோ பாசிட்டிவாக நடக்க போகுதுன்னு தெரியுதா? தொடர்ந்து சந்திக்கிறாங்க, தமிழக அமைச்சர்களும் நம்பிக்கை வார்த்தைகளை சொல்றாங்க, இப்ப தம்பிதுரையும் நம்பிக்கை வார்த்தையை சொல்றாரு. தொடர்ந்து சந்திக்கிறதன் அடிப்படையில மத்திய அரசு ஏதாவது செய்யும் இந்த விஷயத்துல அப்படின்னு எடுத்துக்கலாமா? இல்ல இது பசங்களுக்கு எவ்வளவு அன்சர்டன்டின்னு பாருங்களேன். எல்லாம் அண்ணா யூனிவர்சிட்டியில் பெருசாக போர்டு போட்டு வச்சிருக்கான், கவுன்சிலிங் நடந்துட்டு இருக்குது. இன்னொரு இடத்துல கவுன்சிலிங் நடந்தது, டிஎம்இலையும் கவுன்சிலிங் நடந்துட்டு இருக்குது.
எங்க அந்த பசங்க சேர போறாங்க? இது ஒரு இதுவும் கிடையாது இல்லையா? அதாவது அரசாங்கம் சொல்லி கொண்டிருக்குது நல்ல செய்தி வரும், நல்ல செய்தி வரும், நல்ல செய்தி வரும்னு சொல்லி. என்ன நல்ல செய்தி? அது இதே மாதிரி தான். இவன் நீட் தேர்வு கூட இதே தான் சொல்லிட்டு இருந்தாங்க. நல்ல செய்தி வரும், நல்ல செய்தி வரும், நல்ல செய்தி வரும்னு சொல்லிட்டு இருந்தாங்க. என்ன நல்ல செய்தி வந்துச்சு கடைசியில்? ஏன் இவ்வளவு குழப்பங்கள்? இவ்வளவு குழப்பங்களுக்கு காரணம் மாநில அரசாங்கம் இது ஆரம்பத்திலிருந்து தெளிவா கையாளல. ஒரு பக்கம் நீட்டுக்கு எங்களுக்கு 1 வருஷம் எக்ஸம்ஷன் கொடுங்க அப்படின்னு லாஸ்ட் இயர் கேட்டாங்க, கொடுத்தாச்சு. மத்திய அரசாங்க கையில் என்ன இருந்தோ அது நடந்தாச்சு. அடுத்த வருஷம் போகும்போது மக்களுக்கு, அதாவது குறிப்பாக தேர்வு எழுத போடக்கூடிய மாணவர்களுக்கு, இன்னைக்கு அந்த தேர்வு எழுதக்கூடிய மாணவர்கள் நீட் எக்ஸாமில் எதிர்பார்த்துட்டு இருக்கிறவங்க ஒரு கிட்டத்தட்ட ஒவ்வொரு நாளைக்குமே எங்களுக்கு நூற்றுக்கணக்கான ஃபோன் கால், மெயில்ஸ் இதெல்லாம் வருது. ஒரு பக்கம் எக்ஸாம் எழுதிட்டு அதில் நீட்டு வருமா வராதா அப்படிங்கிற ஒரு தவிப்பு ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் அடுத்த காலேஜ் ஜாயின் பண்ணிட்டு அதுக்கு ஃபீஸ் கட்டணும், என்ன பண்றதுன்னு தெரியல. ரொம்ப ஒரு குழப்பமான ஒரு மனநிலை. மாநில அரசு ஆரம்பத்தில் நீட்ல எக்ஸம்ஷன் நாங்கள் வாங்கிடுவோம். நாங்கள் சரி, இது ஏதோ மத்திய அரசு மட்டும் தானே முடிவெடுத்து கொண்டு வந்ததா? நீட்டு இல்லை, கோர்ட்டோட உத்தரவுப்படி, கோர்ட்டோட டைரக்ஷன் படி நம்ம எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பா இதை போகணுமோ இதெல்லாம் செஞ்சுட்டே இருக்காங்க. இதெல்லாம் கவர்மெண்ட்டுக்கு தெரியாம இல்லை. ஸோ இவர்கள் எடுத்தக்கூடிய இந்த முடிவு ஒரு பெரிய ஒரு குழப்பத்தில் கொண்டு போச்சு. அதுக்கு பின்னால நீங்க 85% ரிசர்வேஷன் கோர்ட்ல ஸ்டக் டவுன் ஆகுது. இதுக்கு மத்திய அரசுக்கு என்ன சம்பந்தம்? இல்ல, இந்த வாரத்துல மட்டும் இப்ப நீங்க மாநில அரசு மேல குற்றச்சாட்டு வைக்கிறீங்க. இந்த வாரத்துல மட்டும் அமைச்சர்கள் பிரதமர் மோடியை சந்திச்சிருக்கிறாங்க, பல்வேறு துறை சார்ந்த அமைச்சர்களை சந்திக்கிறாங்க, வெளியில பாசிட்டிவான ஸ்டேட்மெண்ட்லாம் கொடுக்குறாங்க. மத்திய அரசு நம்பிக்கை வார்த்தைகளை சொல்லுதுன்னா அவங்க ஊடகங்கள்ல செய்திகள் சொல்றாங்க, இல்ல நீங்க வராதீங்க, இதுல சந்திக்காதீங்க, எந்த விதமான ஆக்கப்பூர்வமான விஷயத்தையும் செய்ய முடியாதுன்னு கூட மத்திய அரசால சொல்ல முடியாது. குழப்பம்னா மாநில அரசுக்கு இருக்கக்கூடிய இந்த பொறுப்பு மத்திய அரசுக்கும் இல்லையா? அப்ப மத்திய அரசும் தொடர்ந்து சந்திக்கிறாங்க. நேற்று மட்டும் விஜயபாஸ்கர் 3 முறை ஜேபி நட்டாவை சந்திச்சிருக்கிறதா செய்திகள் வருது. தம்பிதுரை நான் 2 அமைச்சர்களையும் பார்த்துட்டேன், கண்டிப்பா மத்திய அரசு செய்வாங்கிற நம்பிக்கை வார்த்தையை சொல்றாரு. இப்ப இதையும் சேர்த்துதான் மாணவர்கள் நம்புவாங்க. கேக்குறேன், மத்திய அரசுல பொறுப்பு இல்லையான்னு கேக்குறீங்க. அந்த பொறுப்போடு இருக்கிறதாலதான் இல்லைங்க, நீட் ஆல் ஓவர் இந்தியா என்ன கோர்ட் சொல்லுச்சோ அதை நாங்க உத்தரவை செயல்படுத்துறோம், எங்களுக்கும் இதுல இனிமேல் சம்பந்தம் இல்ல, நாங்க நேஷனல் லெவல்ல என்ன டெஸ்ட் இருக்கோ, என்ன எக்ஸாம் இருக்கோ அதை நாங்க ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லி எங்களை பார்க்க வராதீங்கன்னு சொல்றதை நியாயம்னு சொல்றீங்களா? அப்படி எப்படி ஒரு மத்திய அரசு சொல்ல முடியும்? இல்ல அப்ப வருமா? எங்களுக்கு தெரியாது. ஏங்க பாக்குறது மூலமாவே வருமானு கேட்டா எப்படிங்க பதில் சொல்றது? ஏங்க ஒரு அரசாங்கம், மத்திய அமைச்சர்கள் அவர்களை ஒரு கோரிக்கையோட பார்க்க வரக்கூடிய நபர்களை நாங்க இந்த விஷயத்துல முன்னால முடிவெடுத்துட்டோம், இங்க வராதீங்கன்னு சொல்ல முடியுமா? இல்ல. என்ன பிரச்சனை இருக்குது, இந்த மாணவர்களோட இன்னைக்கு சூழ்நிலை என்ன இருக்கு, இதெல்லாம் கவனிக்கணும். வெறுமனே ஸ்டேட் போர்ட்ல எழுதி 85% வாங்கணும்ங்கள பாதிக்கல. இந்த கவுன்சிலிங் நடத்தணும் சொல்லி முடிச்சறேன் கார்த்திகேயன். ஏதா நடத்த கூடாதுங்க தெரியாது. ஏன்னா நடத்த வேண்டிய ஆட்கள், செய்ய வேண்டிய ஆட்கள் அவங்களுடைய பொறுப்புகளையோ கோர்ட்டுல நீங்க 85% ரிசர்வேஷனுக்காக கொண்டு வந்தீங்க, அதுல உள்ள இடஒதுக்கீடு அவங்களுக்கு மாத்தி கொடுக்கணும், ஸ்டேட் கவர்மெண்ட் கொண்டு வந்தது. மத்திய அரசாங்கத்தோட பங்கு இதுல என்ன? அந்த ஒரு வழக்கு இருக்கு. இல்லைங்க, இருங்க நான் கேக்குறேன். இருங்க, இன்னைக்கு சிச்சுவேஷன் என்ன? அது ஒரு பார்ட் இல்லையா? 85%ல வந்துச்சு. ஸ்டேட் கவர்மெண்ட் ஒரு ஆர்டினன்ஸ் கொண்டு வராங்க. இதுல எங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் ஏதாவது அந்த வழக்கு மட்டும் இல்ல. இல்லைங்க, உச்சநீதிமன்றத்துல கேள்வித்தாள் தொடர்பான ஒரு வழக்கு இருக்கு. தாராளமா இருக்கட்டும். ஆனா இன்னைக்கு இம்ப்ளிமெண்டேஷன்ல நம்மளுக்கு பிரச்சனை எது? நீங்க இன்னைக்கு ஸ்டேட் கவர்மெண்ட் கொண்டு வந்த ஆக்ட கோர்ட் ஸ்டக் டவுன் பண்ணிருக்குது. ஏதாவது மத்திய அரசு கருத்து சொல்லுச்சா? இல்ல. நீங்க உங்க மாநிலத்துக்குள்ள நீங்க என்ன வேணா பண்ணுங்க, உங்க மாநிலத்துக்குள்ள நீங்க எப்படி வேணாலும் முடிவெடுங்க, இப்படிதானே மத்திய அரசு சொல்ல முடியும். அப்போ மத்திய அரசு அவர்களுக்கு அதிகாரத்துக்கு உட்பட்ட விஷயத்தை செயல்படுத்த முடியுமே தவிர அதிகாரத்திற்கு இல்லாத விஷயத்தை பண்ண முடியாது. ஒண்ணு. ரெண்டாவது, நீங்க சொல்ற மாதிரி மத்திய அரசு அமைச்சர்கள் ஊடகங்கள்ட்ட சொல்றாங்க, தமிழக அமைச்சர்களும் அவங்க கிட்ட தான் நீங்க நாடாளுமன்ற உறுப்பினர்களும் கண்டிப்பாக பரிசீலிக்கிறோம்னு சொல்றாங்க. நல்ல செய்தி வரும்னு சொல்றாரு. நான் என்ன சொல்றேன், பரிசீலிக்க மாட்டேன்னு சொல்ல முடியுமா? அப்போ நாங்க சென்சிட்டிவா தான் இருக்கோம். நாங்க முடிவெடுத்துட்டோம், நீங்க எங்களை பார்க்க வராதீங்க, இல்ல நாங்க இந்த விஷயத்துல அப்படின்னு சொல்லல. சரி, உண்மையாவே நீங்க மாநிலத்துல ஒரு சிக்கல் இருக்கு. ஒரு பக்கம் 2 வருஷம் படிப்பையே விட்டுட்டு காலேஜ் போகாம நீட்டுக்காக ப்ரிப்பேர் பண்ணி இங்க எக்ஸாம் எழுதி அதுக்காக காத்து கொண்டு இருக்கக்கூடிய மாணவனும் நம்ம மாணவன் தானே, அவனும் தமிழ்நாட்டுக்காரன் தானே. ஏன் அந்த குழந்தைங்களை பத்தி யோசிக்கல? ஸ்டேட் போர்ட்ல எழுதினவங்க, அந்த குழந்தைங்க எங்களுக்கு நீட் வேணுங்க, நான் 1 வருஷத்துக்காக உட்கார்ந்து எக்ஸாம் படிச்சிருக்கேன், இதுக்காக நான் கிளாஸ் எடுத்திருக்கேன், அப்ப அந்த குழந்தைங்களை இந்த அரசாங்கம் பாதுகாக்கணும். அவங்க மாநில பாடத்திட்டத்துல குறைவான மதிப்பெண்கள் வேற வாங்கி இருக்காங்க, நீட்டுக்கு மட்டுமே தேர்வு. நீங்க அதே மாநில பாடத்திட்டத்துல விலக்கு கொடுத்தா இப்ப அவங்க நீதிமன்றத்துக்கு வேற போவாங்க. நீங்க இது இன்னைக்கு இந்த குழப்பமான சூழ்நிலை காரணம் என்ன யோசிச்சு பாருங்க. அப்ப எந்த இடத்துல அரசாங்கம் ரொம்ப தெளிவா முன்னோக்கி போகலையோ அப்ப பாதிக்கப்படக்கூடியது மாணவர்கள்.
1 வருஷ காலம் 2 வருஷ காலம் படிச்ச ஸ்டூடெண்ட் எல்லாம் இன்னைக்கு கண்ணீர் விட்டு கதறிட்டு இருக்காங்க. என்ன நடக்க போகுதுன்னு சாயங்காலத்துக்குள்ள பார்க்கலாம். வருடங்களில் தமிழகத்தில் பாஜக ஆதிக்கம் செலுத்தும் அப்படின்னு முரளிதர் ராவ் பேசியிருக்கிறாரு. ஊழல், குடும்ப ஆட்சி, தனிநபர் வழிபாடு, இதுல இருந்து மாற்றத்தை தேடும் மக்கள் பிஜேபிக்கு ஆதரவு தெரிவிப்பாங்க அப்படின்னு சொல்றாரு. தெரிவிப்பாங்களா? இல்லை, வரும் ஆண்டுகள் கிடையாது, இப்போதே ஆதிக்கம் செலுத்திட்டு தான் இருக்குது. எல்லாத்துக்கும் இப்போ நீட்டுகள் கூட பேசினோம், எல்லாத்துக்கும் எங்கே ஏதாச்சும் ஒரு பாஜக ஆளை கிடைக்குமான்னு சொல்லிட்டு ஓடிக்கொண்டே இருக்கிறார்கள். இப்போ தமிழக அமைச்சர்களும் சரி, இங்கே இருக்கும் அரசியல்வாதிகளும் சரி, எல்லா மத்திய நோக்கியானாலும் சரி, இங்கே இருக்கிற பாஜக தலைவர்களை நோக்கியானாலும் சரி, இதுதான் இன்றைய நிலைமை. ஆனால் அடுத்த பார்ட்டில் தான் எனக்கு பிரச்சனையாக வருது. அதாவது ஊழலற்ற ஆட்சி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லா பாஜக ஆளுகின்ற மாநிலங்களிலும் இந்த பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்கிறது. ஒரே நிமிஷம், ஜெனரல் ஸ்டேட்மெண்ட் விடாதீங்க சார். இல்ல என்னன்னு சொல்லட்டும், எல்லா பாஜக மாநிலத்திலும் ஊழல் இருக்குதுன்னா என்னன்னு சொல்லட்டும். கோவால வந்து சர்ச்சில் அலைமவன்ட்டு ஒரு எம்எல்ஏ, அந்த எம்எல்ஏ வந்து சமீப காலத்தில் போன ஆகஸ்ட் வரை 1 வருட காலம் வந்து சிறையில் இருந்தார். அவருடைய பலத்தில் தான் மனோகர் பாரிக்கர் என்ற பெரிய டிஃபென்ஸ் மினிஸ்டராக இருந்தவர் வந்து இன்னைக்கு ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிறார். மணிப்பூர்ல குதிரை பேரம் நடத்தி ஒரு பாஜக அரசாங்கம் நடந்து கொண்டிருக்கிறது. அருணாச்சல் பிரதேசத்தில் நடந்த குழப்பங்கள் நாம் எல்லாம் பார்த்ததே. இந்த மாதிரியான நிலைமைகள் தான் எல்லா பாஜக அரசாங்கம். எடியூரப்பா பத்தி குஜராத்ல செய்தி வந்திருக்கு. குஜராத்ல நடக்கும், அது அடுத்த பிரச்சனைகள் வரட்டும். ஆனால் இது பாஜகவினுடைய ஒரு முதலமைச்சரை பத்தி இந்த அளவுக்கு தான் பேச முடியாதுங்கிற அளவுக்கு ஒரு சுப்ரீம் கோர்ட் வந்து எடியூரப்பா பத்தி சொல்லி இருக்கிறது. இதெல்லாம் ஒரு அரசாங்கத்தின் இல்லைனா ஒரு அரசாங்கத்தின் மெத்தன போக்கினுடைய ஒரு விளைவாக நடக்கவில்லையா என்று கேட்டால் நிச்சயமாக அப்படித்தான் நடந்து கொண்டிருக்கிறது. அது ஒரு பக்கம் இருக்கு. அடுத்ததாக இந்த ஊழலாட்சிங்கிறதுல எனக்கு ஒன்றும் உடன்பாடு கிடையாது. எல்லா ஆட்சிகளிலுமே ஊழல் இருக்கத்தான் செய்கிறது. அது என்னென்றால் ஒரு டெமோக்ராட்டிக் சிஸ்டத்தினுடைய விளைவாக வருகின்ற, அது கான்ட்ராக்டர் பேஸ் சிஸ்டத்தினுடைய விளைவாக வருகின்ற எல்லா இடத்துலையும் கரப்ஷன் நடந்து கொண்டிருக்கும். என்னுடைய பிரச்சனை இவ்வளவுதான். அங்க வந்து வளர்ச்சி நடந்திருக்கிறதா, மக்களினுடைய நிலைமை என்னன்னு பார்க்கும்போது தான் அங்கதான் தலையாய பிரச்சனை வருது. நெருக்கத்துக்கு போயிருக்குன்னு சொல்றாரு அவர். பிஜேபி சமீப காலங்கள்ல மக்களோட நெருங்கி இருக்கு, மக்கள் விரும்புறாங்க பிஜேபி என்ன முரளிதர் ராவ் சொல்றாரு. அது வந்து இப்ப தங்களுடைய அந்த கற்பனை உலகத்தில் இருக்கிறதுனால இருக்கலாம். அந்த இந்தியா ஷைனிங் சொல்லி 2004 பண்ண மாதிரி தான் தமிழகத்திலையும் நடந்து கொண்டிருக்கிறது நான் கருதுகிறேன். தமிழகத்தை பொறுத்தவரை இப்போ வந்து அதிமுக ஏறத்தாழ சின்னாபின்னமாக உடைந்து இருக்கின்ற இந்த நிலையில் நிச்சயமாக திமுக இருக்கும் வரை, திமுக ஒற்றை கட்சியாக இருக்கும் வரை, அது இன்றைக்கு தேர்தல் நடத்தினாலும் சரி, 10 வருஷத்துக்கு கடந்த தேர்தல் நடத்தினாலும் சரி, கமல் வந்தாலும் சரி, ரஜினி வந்தாலும் சரி, இல்ல ஒரு அமிதாப் பச்சனே வந்தாலும் சரி, இல்ல ட்ரம்பே வந்து இங்க நின்னாலும் சரி, திமுக தான் ஜெயிக்க போகிறது என்ற நிலைமை தான் இருக்கிறது. ஏன்னா திமுக 30-32% வாக்கு வங்கி இருக்கிறது. அந்த வாக்கு வங்கி வந்து சரியவே இல்லை. 26 சீட்டு எடுத்த போதும் சரி, 89 சீட்டு எடுத்த போதும் சரி, நிச்சயமாக அந்த வாக்கு வங்கி சரியவே இல்லை. அப்போ இவங்கள் இப்ப இருக்கிற நிலைமையில வந்து ஒரு ரஜினியை கொண்டு வந்தாலும் சரி, இந்த அதிமுக அப்பா அம்மா ABCD எல்லாம் வந்து அப்புறம் ஒரு பாமக எல்லாம் கொண்டு வந்து அப்படி ஒரு மகா கட்பந்தன் மாதிரி கொண்டு வந்தாலும் சரி, திமுக தான் ஜெயிக்க போகுதுன்ற நிலை தான் இருக்குது. இன்னைக்கானாலும் சரி, 10 வருஷம் கழிச்சாலும் சரி. எங்களை கற்பனை உலகத்துல இருக்கேன்னாரு. சாரும் கற்பனை உலகத்துல தான் அதிகமா ஆசைப்படுறாரு. திமுக ஆட்சிக்கு இப்பவே வரலாம், இப்ப தேர்தல் நடந்தாலும் வரலாம், எப்ப நடந்தாலும் 10 வருஷம் நடந்தாலும் வரலாம். அதாவது இன்றைய தமிழகத்தினுடைய சூழல், திமுக எதிர்பார்த்தாங்க அதிமுகவினுடைய அவங்களுடைய பொதுச் செயலாளர் மறைந்த முதல்வருக்கு பின்னால ஒரு பெரிய மாற்றம் வரும், அங்கிருந்து எம்எல்ஏக்கள் வரலாம், சட்டசபையில அதுக்கான ஒரு பிரச்சனையும் கிளப்பினாங்க, நம்பிக்கை வாக்கெடுப்பு. பெரிய அளவில் திமுகவால் இங்கே எதுவும் சாதிக்க முடியல. 1. 2வது, திருப்பியும் 10 வருஷம் தேர்தல் வந்தாலும் இங்கே வந்து சிங்கிள் கட்சியாக திமுக இருக்கிற வரைக்கும் திமுக தான் ஜெயிக்குங்கிறது அது அவரோட கற்பனை உலகம். ஆனால் யதார்த்தத்தில் திமுகவில் இன்னைக்கும் இருக்கக்கூடிய தொண்டர்கள் அவங்களோட வாக்கு சதவீதத்தை பற்றி அவர் ரெஃபர் பண்ணுறாரு. இதே மாதிரி அதிமுகவுக்கும் உண்டு, மற்ற கட்சிகளுக்கும் உண்டு. ஒவ்வொரு கட்சிக்கும் அவங்களோட ஓட் ஷேர். இன்னைக்கு எந்த கட்சியோட ஓட் ஷேர், எந்த கட்சியோட இது யாருக்கு பலன் வரும், அவரே ஒரு பக்கம் ஒத்துக்கிறாரு. ஆமாங்க, எல்லாருமே பிஜேபி நோக்கி தான் போறாங்க, மக்களும் எங்களை நோக்கி தான் வராங்க. அதனால இந்த இன்டர்வியூ நீங்க கம்ப்ளீட்டா படிச்சீங்கன்னா எப்படி பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல என்டிஏ பார்த்து நீங்க வந்து ஒரு வாக்கு வங்கியை உருவாக்குச்சு, அசம்பிளி எலெக்ஷன்ல ஒரு ஃபிராக்ஷனலிசம் ரொம்ப ஜாஸ்தி. நாடாளுமன்ற தேர்தல்ல இருந்து ரொம்ப தூரம் கடந்து வந்தாச்சு. இப்போ நீங்க 2014 19% வாக்குகள் வாங்கின அந்த சதவீதம் இல்ல. இப்போ முரளிதர் ராவ் வந்து மக்கள் வந்து பிஜேபிக்கு நெருக்கமா இருக்கிறாங்கன்னு சொல்றாரு.
மக்கள் பிரச்சனைகள்ல இருந்து திமுக விலகி போயிடுச்சு, பிஜேபி விலகி போயிடுச்சுங்கிற கேள்விக்கு அவர் பதிலே சொல்லல அந்த இன்டர்வியூல. மீனவர் பிரச்சனையாக இருக்கட்டும், நீட் தேர்வாக இருக்கட்டும், காவிரி பிரச்சனையா இருக்கட்டும், செய்தியாளர் கேட்ட கேள்விக்கு அவர் வந்து கட்டமைப்பு வசதிகளை நாங்க பிஜேபி நிறைய தமிழகத்துல செஞ்சிருக்கு அப்படின்னு சொல்றாரு. ஸ்மார்ட் சிட்டி சொல்றாரு, ஹைவேஸ் எல்லாம் சொல்றாரு. பிரச்சனைகள்ல இருந்து நீங்க விலகி போன பிறகு பிஜேபி வளருங்கிறத எப்படி எடுத்துக்கிறது, பிஜேபிக்கு மக்கள் நெருக்கமா இருக்கிறாங்கிறத எப்படி புரிஞ்சுக்கிறது? நான் ஒரு உதாரணம் சொல்லவா உங்களுக்கு. மீனவர் பிரச்சனை எத்தனை வருஷ காலமா நம்ம தமிழ்நாடு பாதிச்சுட்டு இருக்கு? எத்தனை வருஷ காலமா 500 மீனவர்களுக்கு மேல உயிரிழந்த நம்ம நாட்டு ஸ்டேட்ல இன்னைக்கு அதனோட பிரச்சனையில எந்த அளவுக்கு ஒரு பெருமளவு மாற்றத்தை கொண்டு வந்திருக்கோம். 1500 கோடி ரூபாய் ஆழ்கடல் மீன்பிடிப்பிற்கு அறிவிச்சதோட மட்டும் இல்லைங்க, ஸ்டேட் கவர்மெண்ட் வர வேகத்துக்கு முன்னாடியே நாங்க இன்னும் வேகமா வர்றோம், 200 கோடி ரூபாய் இந்தாங்க முதல்ல எடுத்து மீனவர்கள் கையில கொடுங்க அப்படின்னு பிரைம் மினிஸ்டர் அவரோட கையால ராமேஸ்வரத்துல ஆழ்கடல் மீன்பிடிப்புக்கு இத்தனை விரைவா திட்டத்தை உருவாக்கி கொடுத்திருக்கிறது பிஜேபி தானே, சென்ட்ரல் கவர்மெண்ட் தானே. சீஃப் மினிஸ்டர் ஓப்பனா சொல்றாரு, நாங்க எதிர்பார்க்காத ஒரு வேகத்துல இந்த அளவுக்கு எங்களுக்கு உடனடியா உதவி பண்றீங்க. அது மட்டும் இல்ல, ஓப்பனா பிரைம் மினிஸ்டர் கேட்கிறாரு, நீங்க 2 லட்சம் வீடு சொல்லியிருக்கீங்க ஏழைகளுக்கு, நீங்க 8 லட்சம் வீடு கட்டி கொடுக்கணும் ஏழைகளுக்கு, நீங்க அதுக்கான அத்தனை ப்ரொபோசல் அனுப்புங்க, நான் உங்களோட இருக்கேங்கிறாரு பிரைம் மினிஸ்டர். இதுக்கு மேல மக்களோட நெருக்கமா இந்த அரசாங்கம் போகலன்னு எப்படிங்க சொல்றீங்க? இந்த தமிழ்நாட்டுக்காக நீங்க வந்து தனுஷ்கோடி, நீங்க அன்னைக்கு வந்து பிரைம் மினிஸ்டர் ஆரம்பிச்சு வச்ச திட்டங்கள் எல்லாம் பாருங்க. 54 வருஷத்துக்கு முன்னாடி அழிஞ்சு போன தனுஷ்கோடி இன்னைக்கு நேஷனல் ஹைவேல நாம அதை கொண்டு வந்திருக்கோம். இந்த மாதிரி ஒவ்வொரு திட்டங்களையுமே, மீனவர்களுடைய பிரச்சனை அப்படிங்கிறது ரொம்ப காலமா இருக்கிற பிரச்சனை, அதை மிக குறுகிய காலத்திற்குள்ளாக இன்னைக்கு ஒரு தீர்வை நோக்கி நகர்றோம். அங்க இருக்கக்கூடிய பாரம்பரியமான மீனவர்கள், நீங்க அங்க கட்டுமரத்துல போய் ஒரு குறிப்பிட்ட எல்லை வரைக்குமே மீன் பிடித்துட்டு இருக்கக்கூடிய பாரம்பரிய மீனவர்கள் கிட்டத்தட்ட 6000 பேர் அந்த பகுதியில, அந்த மக்கள் அத்தனை பேர் வந்திருந்தாங்க. அவங்க சொன்னாங்க, இது வரைக்கும் எங்களோட குழந்தைங்கள் எல்லாம் மீன்பிடி தொழில் இருக்கிறவங்க எங்களால இங்க பண்ண முடியல, நாங்க எங்கெங்கயோ வெளிநாடுகளுக்கும் வெளி மாநிலத்துக்கு அனுப்பிச்சிட்டு இருந்தாங்க, இப்ப இந்த தொகை வந்தது மூலமா எங்க குழந்தைங்களோட நாங்க வாழ முடியுங்கிற நம்பிக்கை வந்து. நீங்க சொல்றதை வச்சு பார்க்கும்போது யாரோடையும் எந்த விதமான கூட்டணியுமே அமைக்கலனா கூட, பிஜேபி தனியா நின்னா கூட தமிழகத்தில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் சாத்தியம். நான் உங்களோட கேள்விக்கு பதில் சொன்னேன். நீங்க வந்து ஒரு கட்சி எந்த அரசியல் கட்சியாக இருந்தாலும் ஆட்சி அமைப்பது அப்படிங்கறதா நோக்கமா இருக்க முடியும், அதுதான் அரசியல் கட்சியோட லட்சியம். அந்த மாதிரி பிஜேபிக்கும் தமிழ்நாட்டில் ஆட்சி அமைக்கணுங்கிற லட்சியம் இருக்கு, அதை நோக்கி நாங்க வேலை செஞ்சுட்டு இருக்கிறோம். அது அடுத்த தேர்தலா அதுக்கடுத்த தேர்தலாங்கிறதா கேள்வி. இல்ல 10 வருஷம்னு சொல்லி இதான் கற்பனை உலகங்கிறது. அதாவது ஒரு 10 வருடமாக நானும் தொடர்ந்து எழுதி கொண்டே இருக்கு இந்த மீனவர்கள் பிரச்சனையை பத்தி, இலங்கைக்கு சென்றும் எழுதி கொண்டே தான் இருந்தேன். ஆனால் அங்க இருக்கும் ராமேஸ்வரத்திலும் தங்கச்சிமடத்திலும் பாம்பனிலும் இருக்கும் பிரச்சனை என்னென்றால், அங்க இருக்கும் சில மீனவர்கள் வந்து இந்த ஆழ்கடல் மீன்பிடிப்புக்கு ஒத்துழைப்பு கொடுக்க மாட்டேங்கிறாங்க. மீனவர்களா கிடையாது, அது அவங்க மீனவர்கள் கிடையாது, அவங்க வந்து சில வெஸ்டர்ன் இன்ட்ரெஸ்ட் அதை வந்து மறிகடந்து இன்னும் மத்திய அரசுக்கும் மாநில அரசாங்கத்துக்கு இது இந்த ஆழ்கடல் மீன்பிடிப்பை இம்ப்ளிமெண்டே பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை தான் இன்னைக்கு நடந்து கொண்டிருக்கிறது. அதே போல இப்போ புது ரூல் என்ன ஸ்ரீலங்காவில் போட்டிருக்காங்கன்னா, உங்களுடைய போட்டை பிடிச்சா போட்டை திருப்பி கொடுக்க மாட்டேன், அது பெரும் ஃபைனும் பண்றேன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து கலா மெமோரியல்ல என்ன கூத்து நடந்தது நாம பார்த்து கொண்டு தான் இருக்கோம். இது நேஷனல் ஹைவே டு தனுஷ்கோடி வந்து பழைய ஸ்கீம், அது பாலு போட்ட ஸ்கீம். அப்போல இருந்து இப்போதான் அது கடைசியில இப்போதான் அது வந்து ரோடு இவங்க தான போட்டாங்க, ரோடு நாங்க தான போட்டோம். இல்ல ரோடெல்லாம் நடந்து கொண்டு தான் இருந்தது. நடக்கிற ரோடு இல்ல, நான் போயிருக்கேன். இல்ல நான் இப்பவும் போனேன். அங்க வந்து ஜீப்ல இங்க பாருங்க, ஜீப்ல மணல்ல போயிட்டு இருக்கிற சூழல் இன்னைக்கு அது மாறி இருக்கு. நீங்க சார் வந்து இலங்கையோட சட்டத்துல இருந்து ஆரம்பிச்சாரு, அப்படி ஆரம்பிச்சோம்னா நாங்களும் வந்து நிறைவு செய்யணும். நீங்க வந்தா சந்தோஷம் தான், ஆட்சி பொறுப்புக்கு வந்து நல்ல நிர்வாகம் கொடுத்தா சந்தோஷம் தான். பிஜேபி, நான் ஒரு விஷயம் சொல்றேங்க, பிஜேபி ஜம்மு காஷ்மீர்ல ஆட்சி அமைக்கணும் யாரும் சொல்லல. 10 வருஷத்துக்கு முன்னால சொன்னா எல்லாம் சிரிச்சாங்க, இன்னைக்கு அது நடந்திருக்கு. அது மாதிரி தமிழகத்திலேயே வரும். இருங்க, பீகார்ல நிதிஷ்குமார் பிரதமர் மோடிக்கு எதிராக அடுத்த பிரதமர் வேட்பாளர் எல்லாரும் நம்புறாங்க. தமிழகத்திலேயும் வந்தா சந்தோஷம், வந்தா சந்தோஷம் தானே, வந்தா சந்தோஷம். நீங்க சந்தோஷப்பட்டீங்கன்னா எங்களுக்கு சந்தோஷம். இருவருக்கும் மிக்க நன்றி. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.